கர்த்தர் இந்த நாளில் இந்த 3வது மாதத்தினுடைய முழு இரு ஜெபத்திற்கு கடவுள் அவர்களை நம் மத்தியில் அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம் அனைவரின் சார்பாக அம்மாவை வாழ்த்தி இவ்வேளையில் வரவேற்கின்றோம். தேங்க்யூ அம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையிலும் இந்த ஜெபத்தில் உங்கள் எல்லாரோடையும் இணைந்து இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. முதல் முறையாக நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். நான் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 6 மாதங்கள் ஆகிறது. ஆனால் நம்மளுடைய ஆலயத்துக்கு இதுதான் முதன் முறையாக வந்திருக்கிறேன். ஆனால் முதன் முறையாக வரும்போதே ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆண்டவர் பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். என்னோட பெயர் பிரின்சி தேவகிருபை. ரெய்னி மருத்துவமனையில் நான் மருத்துவராக பணி பிறந்து கொண்டிருக்கிறேன். ஃபேமிலி மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி கொண்டிருக்கிறேன். மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். நீங்கள் ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா எந்த நேரத்துலையும் எங்களுடைய மருத்துவமனையின் வாசல்களில் நாங்கள் எப்போவுமே உங்களுக்காக எங்களுடைய சேவைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் எல்லாரையும் ஆண்டவரை நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த மாலையில் இந்த மாலை வேளையிலும் உங்கள் மத்தியில் வந்து நான் பேசும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்த போது இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்கிட்ட அதிகமாக பேசினார். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள பயங்கரமான ஒரு வாக்குவாதம். நான் ஏசப்பா இந்த டாபிக் நான் பேசணுமா, இது சரியா இருக்குமா? ஏன்னா இதை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது எப்போனா எங்கள் ஹாஸ்பிட்டல் சாப்பிளில் நான் மெசேஜ் கொடுக்கும் போது விமன்ஸ் டேக்காக இந்த வார்த்தையை இந்த பகுதியை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் திருப்பி கேட்டேன், அப்பா நான் இந்த வார்த்தையை பேசணுமா, இதை நான் விமன்ஸ் டேக்கு பேசலை, அப்போ நான் இதை பேசணுமா அப்படின்னப்போ இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தாத இந்த ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரோன்னு ஆண்டவர் திரும்பவும் இதை வலியுறுத்தினார். அப்போ உங்கள் மத்தியில் இந்த காரியத்தை குறித்து பேச வந்தபோது ஆண்டவர் சொன்னாது, இப்படிப்பட்ட காலத்திற்காக. இங்கிலீஷ் பைபிளில் ஃபார் சச் அ டைம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இப்பேற்பட்ட காலத்துக்காக நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்திற்காக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இப்பேற்பட்ட காலத்துக்காக நம்ம இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். இந்த எஸ்தர் புஸ்தகம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த புஸ்தகம். எஸ்தரை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து சண்டே கிளாஸ் பகுதியிலேருந்து நம்ம அக்காங்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகத்தை குறித்து. அதிகமாக நம்ம படித்த பகுதி ரொம்ப சின்ன பகுதி எஸ்தர் இல்லையா, எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம். ஆனால் இதை பற்றி நான் படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் வேறு. பட் இன்னைக்கு மாலைக்கு நான் ஆண்டவருக்காக ப்ரிப்பேர் பண்ணும் போது ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த ராத்திரியில் இந்த 3ஆம் மாதம், இந்த வருடத்தோட 3ஆம் மாதம், இந்த 3ஆம் வாரத்துக்கான இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இந்த காலத்திற்காக உங்களை வந்து வைத்திருக்கிறார். அதை ஆண்டவர் உங்களுக்கு வலியுறுத்தி சொன்னார். இந்த காலத்திற்காக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். உங்களுடைய வேலையில், உங்களுடைய வாழ்க்கையோட சூழ்நிலைகளில், உங்களோட குடும்பங்களில் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அண்டகோ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகத்தில் இந்த 4ஆம் அதிகாரத்தின் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த காலத்திற்காக உன்னை நான் வைத்திருக்கிறேன். இந்த காலத்திற்காக உன்னை பல பேருக்கு நான் சாட்சியாக வைக்கும்படியாக வைத்திருக்கிறேன். இந்த காலத்திற்காக உன்னை பல பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு மகளாக, ஒரு மகனாக இருக்கும்படியாக நான் வைத்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம படித்தோமானால், 3ஆம் அதிகாரம் ஆரம்பம் முதல்ல நீங்கள் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா வீட்டிற்கு போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். எஸ்தர் ராஜாத்தி எப்படி வந்து இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு வஸ்தி ராஜாத்தியின் இடத்திற்கு இவங்க எப்படி வந்து ராஜகுமாரியாக வந்தார்கள், இவர்களை எப்படி வந்து ஒரு குவீனாக வந்து அந்த அரசமையில் வச்சாங்க, இவர்களோட வழிமுறைகள் என்னன்றதுனா ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு ராஜகுமாரியை ராஜாவோட அரண்மனையில் வந்து ஒரு ராஜாவுக்கு மனைவியாக கொண்டு வந்து அவங்ககிட்ட நிப்பாட்டணும்னா 1 வருட காலம் அவர்கள் காத்திருக்க வேண்டும். அவங்களுக்கான சில வழிமுறைகள், அவங்களுக்கான சில அவங்களை தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. 1 வருட காலமாக காத்திருந்து எஸ்தர் ராஜாத்தி போய் அகஸ்வேரு ராஜாவை மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் மீன் வயல் என்ன நடக்குதுன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா ஒன்று கிரியேட் ஆகுது. எஸ்தர் ராஜாத்தியை வளர்த்த வந்து அவரோட கசின், அவங்களுடைய தகப்பனாருடைய
சகோதரன். அவர் வந்து இந்த பிள்ளையை எடுத்து வளர்க்குறாரு. அவர் வந்து இந்த அரண்மனையில் இருக்கும் போது அங்கே இருக்கிற ஆமானுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கும் அவருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாது. ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். போகும்போது அவரை பார்த்து சல்யூட் அடிக்கணும். ஆமானை பார்த்து போகும்போதெல்லாம் ஐயா வாழ்க, வணக்கம், சல்யூட் அப்படின்றது ராஜா அகஸ்வேரு போட்ட ரூல். ஆனால் மொர்தேகாய் என்ன பண்ணுவார், நீங்கள் என்ன ரூல் போடுறது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் எவனுக்கும் கும்பிடு போட மாட்டேன், நான் எவனுக்கும் வணக்கம் சொல்ல மாட்டேன், யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு அவருக்குன்னு ஒரு ரூல் வச்சுருந்தார். அது அப்போன்னு இல்லை, இப்போவுமே அப்படி தான். யூதர்களை பற்றி நீங்கள் வரலாறு படித்தீங்கன்னா நிறைய இப்போ யூடியூப் சேனல்ஸ்லேயே ஜூஸ் பற்றின நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஜூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணம் என்னென்னா, உலகத்திலே சிறந்த மனிதர்கள் நாங்கள் தான் தலை உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் ஞானவான்கள், நாங்கள் தான் வந்து ஹியூமன் என்ற ஒரு உயிரினங்களே நாங்கள் தான் வந்து தலை சிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு கர்வம், ஒரு எண்ணம் யூதர்களுக்கு இன்றும் உண்டு. அதனால் அந்த காலத்துலேருந்தே யாருக்கும் அவங்க வணங்க மாட்டாங்க. ஸோ மொர்தெகாய் வர போகிற போதெல்லாம் இந்த ஆமானுக்கு நான் ஏன் வணக்கம் வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் என்னதான் அவருக்குன்னு ஒரு போஸ்ட் கொடுத்தாலும் பண்ண மாட்டேன்னாரு. இந்த ஆமானுக்கு அது பிடிக்கல. அது என்ன, ஊரில் இருக்கவனெல்லாம் என்னை பார்த்து சல்யூட் அடிக்கிறான், இவன் மட்டும் என்ன சல்யூட் பண்ண மாட்டான்னு இவனுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னு இவனுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம். இந்த ஈகோ ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, இவன் ஆமான்னு மொர்தெகாய் மேலே பர்சனலாக வெஞ்சன்ஸ் வைக்காம, நீ என்ன என்னை கும்பிடு போடாமல் வச்சிருக்கிறது, உன் மொத்த குலத்தையும் நான் அழிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொறாமையின் எண்ணம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே கொண்ட ஒரு சின்ன ஈகோ ஒரு பெரிய மொத்த ஒரு குலத்தையும், இஸ்ரவேலுங்கிற ஒரு மொத்த ராஜ்யத்தையும் அழிக்கணும்னு ஆமானுக்குள்ள எண்ணம் வந்தது. ஆமானை குறித்து வசனம் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் வசனம் 10ஆம் அதிகாரம் சொல்லுது, யூதரின் சத்ருவாகிய ஆமான் என்று ஆமானை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யூதர் குலத்துக்கே ஒரு சத்ருவை போல அவன் விளங்கினான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் போது நீ எப்படி எனக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே இருந்த பகை ஒரு மொத்த குலத்தையும் ஒரு மொத்த ராஜ்யத்தையும் ஒரு மொத்த இஸ்ரவேல் யூதர் கோத்திரத்தையும் அழித்து விட வேண்டும் அப்படின்னு ஆமானுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அது என்ன பண்ணா, அழகாக போய் கரெக்டான டைமில் ராஜாக்கிட்ட சொல்லி ராஜா மேலே ஆர்டரை போட்டு இவ்வளோ காசு நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி நைஸாக ராஜா அகஸ்வேர்கிட்ட பேசி எல்லாம் ஆர்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ யூதர் குலத்தை அழிக்கிறதுக்கு பிளான் போட்டாச்சு. இது எஸ்தருக்கு தெரிய வரல. ஏன்னு கேட்டால், நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க பகுதிகள் இங்கே படித்தீங்கன்னா தெரியும். எஸ்தர் வந்து அவங்க ராஜகுமாரியாக வந்து சூஸ் பண்ணப்பட்டு ராஜாவோட அரண்மனையில் இருப்பாங்க, மொர்தெகாய் வெளியில் இருப்பார். இந்த விஷயத்தை மொர்தெகாய் தெரிய வந்தோடனே மொர்தெகாய் என்ன பண்ணுவார், அவருக்கு மொத்த குளமும் போதே, நான் மட்டும் செத்தா பரவாயில்ல, இவன் ஏமால இருக்க பகையில் என் கோலம் கோத்திரம் என் கூட பிறந்தவங்க என் குடும்பம் மொத்தத்தையும் ஊர் உலகத்தையும் அழிக்கிறேன்னு இவன் வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்கானேன்னு ஒப்பாரி வச்சு அழுது வசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் நம்ம படித்த அந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அவர் வஸ்திரங்களை கிழித்து இருட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய், ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு சாம்பலை தூக்கி மண்ணில் போட்டுக்கிட்டு ஒருத்தன் நகரத்துக்கு நடுவில் நடந்து போகிறானாம். அப்போ இருந்த நகரம் வேற. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சென்னை சிட்டி சென்டரில் ஒருத்தன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு மண்ணை தூக்கி தலை மேலே போட்டுக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு நடந்து போனானா என்ன பண்ணுவாங்க? பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவர் அழுதுகிட்டு போனார். லிட்ரலி அப்படி தான் இமேஜின் பண்ணணும் நம்ம இப்படி யோசிச்சோன்னா. அந்த அளவுக்கு ஒரு மன சஞ்சலம், ஒரு மன வேதனை, பயம், தன்னுடைய மொத்த குலமும் அழிய போகுது, மொத்த ராஜ்யத்தையும் யூத குலத்தையே அழிக்க போகிறான் அப்படின்ற ஒரு பயம். அவர் மட்டும் இல்லை, அடுத்து வருகிற வசனத்தில் போட்டுகிற வசனம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் என்று வசனம். அவர் மட்டும் இல்லையா, அவரை சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேர்ந்த இந்த தேசம் நாடுகள் இதெல்லாம்
எல்லாவற்றிலையும் இருக்கிற ஜனங்கள் யூதர்கள் இருந்தால் என்ன பண்ணாங்க, தாங்க சாவ போகிறோம், தன்னோட மொத்த குலமும் குடும்பம் எல்லாம் அழிய போகுதுன்ற பயத்தில் மொத்த பேரும் அவரை மாதிரியே ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு சாம்பலில் உட்காந்து, அது ஒரு வழக்கம் அந்த காலத்தில். இப்போவும் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இல்லை இங்கே ஒர்க் பண்ணவங்க கல்ஃப் கண்ட்ரியில் போய், ஃபார் எக்ஸாம்பிள் குவைத், கத்தார், சவுதி அரேபியா, மஸ்கட், இங்கே மாதிரி இருக்க நீங்கள் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கும் அந்த வழக்கம் உண்டு. அவங்களுக்குள்ள ஒரு டெத்தோ ஒரு சோகமான காரியங்களோ வந்துச்சுன்னா இருக்கிறதுலே கிழிஞ்சு போய் கந்தலான ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டுக்கு நடுவில் உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க. அது நம்மளுக்கு விசித்திரமாக இருக்கும், பட் அவங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், அந்த சேட்னஸ் அப்படி தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு துக்கம், தங்களுடைய மொத்த ஜனமும் அழிய போகுது, தன்னோட மொத்த குலமும் அழிய போகுது, இது ஒரு அநியாயத்தின் விளைவு, ஒரு நியாயமான காரியமே கிடையாதுல்ல. தன்னை எனக்கு நீ வணக்கம் வைக்கல, என்ன நீ வணங்கலை, எனக்கு உடனே மரியாதை நீ கொடுக்கல அப்படின்னு மொர்தெகாய்க்கு ஆமானுக்கு மொர்தெகாய் மேலே இருந்த அந்த ஒரு காழ்ப்புணர்வை ஒரு மொத்த ஜனக்கூட்டத்துக்கு மேலே அவர் செலுத்துறது எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லை. இப்போ இந்த காலத்தில் நம்ம பார்த்தோமானா நம்ம மேலே எத்தனை பேர் இந்த ஒரு காழ்ப்புணவோட ஒரு அநியாயமாக ஒரு சில காரியங்களை திணிக்கிறாங்க. நம்மளுக்கு அது நியாயமே இல்லை, நமக்கு நடந்தது நியாயமே கிடையாது, நமக்கு நடந்தது அநியாயம்தான், நம்ம குடும்பத்துக்கு நடந்தது அநியாயம்தான். ஆனால் நமக்கு நடக்கும்போது அது கஷ்டமாக இருக்க மாதிரி எத்தனை பேர் உங்களுடைய சொந்த சகோதரர்களுக்கு, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை பேர் அவங்க நடக்கிற அநியாயத்தை நினச்சி ஆண்டவர் நோக்கி பார்த்து அழுகிறீங்க? உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுதா? மற்றவங்களுக்கு மொர்தெகாய் ஒரு சிங்கிள் பர்சன், அவர் நினச்சிருந்தான்னா அவரை நினச்சி அழுதுருக்கலாம், தான் சாவ போகிறோம், தான் குடும்பம் அப்படின்னு அதை நினச்சி அழுதுருக்கலாம். ஆனால் தன்னோட குலம் அழிய போகிறது, தன்னுடைய ராஜ்யம் மொத்தமும் அழிய போகுதுன்னு தன்னுடைய ஜனத்துக்காக பரிதவித்து அழுதார். தன்னுடைய ஜனம் மொத்தமாக அழிந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர்களுக்காக பரிதவித்து அழுதார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களை, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து அவங்க நடக்கிற சூழ்நிலைகளுக்காக எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி பார்த்து கதறி ஜபிக்கிறோம், எத்தனை பேர் நோக்கி பார்த்து கதறி அழுகிறோம்? மொர்தெகாய்க்கு இருந்த மாதிரி எண்ணம் நமக்கு இருக்கா? அவனுக்கு அவன் பிரச்சனை, அவன் அழுகுறான், எனக்கு வந்தால் நான் அழுதுக்கிறேன், அப்படிதான் இருக்கோம் நிறைய பேர் இல்லை? மொர்தெகாய் மாதிரி என்ன நம்ம யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருந்தது கிடையாது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் அனுமதிக்கிறாரு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அழுதுலாம் கஷ்டப்படக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற வார்த்தையை நிறைய இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. நான் அதை நிறைய பேர்கிட்ட, பேஷண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசி பார்த்துட்டேன். ஸ்ட்ராங்காக இருக்கணும், எது நடந்தாலும் ஸ்ட்ராங்காக அழாது. அழக்கூடாதுன்னு ஆண்டவர் எங்கேயாவது வசனம் போட்டிருக்கா? நீங்கள் அழுகவே கூடாதுன்னு ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஏசு கண்ணீர் விட்டார்னு வசனம் இருக்குது, கரெக்டா? கிரீஃப் இஸ் அன் எமோஷன், சேட்னஸ் இஸ் அன் எமோஷன். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் எல்லா எமோஷன்ஸோடையும் படைச்சிருக்காரு. கிரீஃபு, சேட்னஸ்ஸு, ஹாப்பினஸ்ஸு, எல்லா எமோஷனும் ஆண்டவர் படைச்சிருக்கார். அந்த கிரீஃபை கம்ப்ளீட்டாக அண்டர்கோ பண்ணுற எல்லா ரைட்ஸும் ஆண்டவர் நம்மளை கொடுத்துருக்காரு. கஷ்டமாக இருக்கா, வலியாக இருக்கா, ஓடு சத்தம் போட்டு அழுதாலும் தப்பு கிடையாது. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டு சண்டை போட்டாலும் தப்பு கிடையாது. அப்பா பிதாவின்னு கூப்பிட்ற புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்துட்டார். அப்பா பார்த்து நம்ம அப்பா பார்த்து கேட்பல, ஏன்பா இப்படி பண்ணுற, ஏன்பா என்ன இப்படி அழ வைக்கிற, ஏன்பா என்ன இப்படி கஷ்டப்படுத்துற, நீ பண்ணுறது நியாயமாப்பா? நம்ம அப்பாட்ட உரிமையாக கேட்குற மாதிரி அதை விட உரிமையாக நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். அப்போது அழுது சத்தமிட்டு அழுது அவன் ஆண்டவரை பார்த்து கதறி இருப்பான்ல, ஆண்டவரே என் குலமா அழிய போகுது, எங்களை இப்படி எங்களை சாக விட்டுட்டீங்களேன்னு ஓடு ஒப்பாரி வச்சு நடு தெருவில், நடு வீதியில், அந்த சிட்டி நடுவில் போய் நின்று அவர் அழுகிறார். அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரை நோக்கி பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த கிரீஃபோட, அந்த வலியோட, அந்த வேதனையோட ஆண்டவரை பார்த்து நம்ம அழுதுருக்கோமா? யாருக்காவது நம்ம பரிதபிச்சு அழுதுருக்கோமா? இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். யாருக்காக நம்ம பரிதபித்து அழுகிறோம்? எந்த ஒரு பாவத்துக்காக நம்ம பரிதபித்து அழுகிறோம்? நியூஸில் எவ்வளவோ பார்க்குறோம்ல. இப்போல்லாம் நியூஸ் சேனலில் திறந்தாலே அன்றைக்கி ராத்திரி நிம்மதியாக தூங்கினா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நடக்கிற காரியங்கள் அவ்வளோ வேதனையாக இருக்குது. யாரை கொன்னா, எதுக்காக கொன்னாங்க? பச்சை குழந்தை, 11 மாதம் குழந்தைய கற்பழித்து கொள்கிற கொடூரெல்லாம் நம்ம தேசத்தில் தான் நடக்கும். அந்த குழந்தைக்கு வாய் திறந்து அம்மாட்ட பசின்னு கூட சொல்ல தெரிஞ்சிருக்கான். அந்த குழந்தையெல்லாம் ஒரு காசு, பணத்துக்காக, வீண் பழிகளுக்காக அவ்வளோ பாவம் பெருகி போயிருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இவ்வளோ பாவம் பெருகி போயிருக்கு, ஆண்டவர் நினைச்சாருன்னா சோதோம் குமாராவை அழிச்ச மாதிரி நம்மளை அழிக்கிறதுக்கு 2 நிமிஷம் பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் அழிச்சாரா? இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கிரேஸ்ஃபுல்லாக வச்சிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே பாவம் பெருகி போச்சு அப்பா பாவம் அதிகரிச்சிருக்கு, இந்த நியூஸில் இப்படிலாம் போடுறாங்களேப்பா, இந்த அம்மா இப்படி கஷ்டப்பட்டேன்னு போடுறாங்களே, இந்த அம்மா இந்த பையனை அவங்க பையனை இழந்துட்டு அழறாங்களே, அவங்க புருஷனை இழந்துட்டு அழுதுறாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் மற்றவங்களுக்காக நம்ம பரிதவித்து ஓன ஒப்பார வச்சு ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கோமா? நமக்காகவே அழமாட்டோம் இல்லை?
ஆண்டவர்கிட்ட நமக்காகவே அழமாட்டோம், எதுக்கு அழுதுகிட்டு? என்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட மற்றவங்களுக்காக பரிதவித்து அழப்போம்? மொர்தெகாயை போய் தங்கள் குலத்துக்காக அவர் அழுதது போல என்னைக்கு நம்ம பரிதவித்து ஆண்டவர் பார்த்து கத்தி அழப்போகிறோம்? அப்படி ஒரு எண்ணம் நமக்கு என்னைக்கு வரப்போகிறது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, வசனம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் வசனம் 4, 5, 6 படிக்கும் போது அது வரைக்கும் இஸ்ரவேல் ராஜாத்திக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த அம்மா உள்ளே உட்காந்து தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு எப்போ ராஜா கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு எல்லா சிகை அலங்காரம், எல்லா ரிச்சஸ், எல்லா வழிபாடுகள் எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக உள்ளே உட்காந்து சர்வ யோகமாக உட்காந்து ராஜ விருந்து அனுபவிச்சுட்டு அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. வெளில என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ திடீர்னு யார் மூலியமாவோ, மொர்தெகாய் கூட சொல்லலை, யார் மூலியமாவோ அந்த அம்மாவுக்கு வெளியில இருந்த விஷயம் உங்கள் கசன் இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்காரு, உங்கள் சித்தப்பா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய அந்த அம்மா என்ன சம்பவம், என்ன நடந்தது, எதுக்கு இவர் இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு அந்த அம்மா உட்காந்து போய் கேட்குறாங்க. என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று, ராஜாவோட அரண்மனைக்குள்ளே ஒருத்தர் அந்த கேட்டை தாண்டி உள்ளே வரணும் அப்படின்னா அவர் அவரோட உடை, நடை, பாவம் எல்லாம் ரொம்ப முக்கியம். அவர் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு உள்ளே உட்காந்துருக்காரு, எப்படி அலோடு அந்த மாதிரி? யோசிச்சு பாருங்க. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையும் சாம்பலையும் போட்டு தூசியும் போட்டு ஒருத்தர் ராஜாவோட அரண்மனை கிட்ட வர முடியுமா? அந்த போசையவர்கள் எப்படி அவங்கள அலோ பண்ணுவாங்க? இப்போ நிறைய பேர் நம்ம அப்படி தான் இருக்கோம். இந்த சர்ச் உள்ளே வரும்போது நம்ம போட்டிருக்க கந்தல் துணிகள், நமக்குள்ளே இருக்க கஷ்டம் நஷ்டம், ஒரு மாஸ்கை போடுவோம், உள்ளே வரும்போது தோத்திரம் சிஸ்டர், தோத்திரம் பிரதர், ஆர் லைஃப் இஸ் வெரி பர்ஃபெக்ட். நான் சோகமாக இருக்கேன்னு காமிச்சா அவன் கடுப்பாயிருவான்ல, நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு பார்த்தா அவன் சந்தோஷப்பட்டுருவான்ல. நான் கஷ்டத்தில் இருந்தாலும் காட்டவே மாட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி ஒரு ஆட்டிடியூடில் இருக்கும். அந்த டோரை தாண்டி அவர் ரெட்டுடுத்தி கிழிஞ்ச துணியோட ஒரு ராஜாவோட அரண்மனைக்கு துணிஞ்சார் மொர்தெகாய். நம்ம இந்த சர்ச்சுக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே இருக்க கந்தல் துணிகள், நமக்குள்ளே இருக்க கஷ்டம், நமக்குள்ளே இருக்க வேதனை, அந்த அழுக்கும் கந்தல் துணிகளையும் ஆண்டவர்கிட்ட மாஸ்க் போட்ட மாதிரி மாஸ்க் போட்டு உட்காந்துடுறோம். நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம், ஆண்டவர் தெரியக்கூடாது. சர்ச்சுக்குள்ளே உள்ளே வரும்போது அப்படியே சமாதானத்தின் கர்த்தர் தாமே நம்ம உடனே இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஆக்ஷனோடய உள்ளே வரும். அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக. எத்தனை பேர் உண்மையாகவே நொறுங்குண்ட இருதயத்தோடு உள்ளே வரீங்க? உங்கள் புரோக்கன் நோஸோடு எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ளே வரீங்க? இல்லை அந்த வாசலோடவே அந்த ரெட்டுடுத்தோடு அதெல்லாம் அங்கேயே கழட்டி போட்டு சிகை அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு முகங்களை மாற்றி கொண்டு உள்ளே இல்லை சாமி நான்லாம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, ஐம் வெரி பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு அப்பியரன்ஸை காட்டுறோமா? நீங்கள் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. யூ கேன் ஹாவ் யுவர் இமேஜ் வெரி பர்ஃபெக்ட். உங்களோட முகங்களை மாற்றி, உங்களுடைய ஆக்ஷன்ஸை மாற்றி நீங்கள் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள், நல்லா வச்சுருக்காருப்பா சாமி என்ன அப்படின்னு சொல்லி உட்காந்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிறவருக்கு தெரியும். நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும் போது நல்ல காரியங்களை மட்டுமே வைப்பார்கள். அவங்க வீட்டில் நடந்த கல்யாணம், அவங்க வீட்டில் நடந்த நல்ல காரியங்கள், கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, ஷாப்பிங் போகிறாங்க, பர்ச்சேஸ் போகிறாங்க, டூர் போகிறாங்க, ஹாப்பியாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. அழுகிற ஸ்டேட்டஸை யாராவது வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஏன் தெரிஞ்சால் நம்மளை வீக்னஸ்ன்னு சொல்லிடுவாங்க. நம்மளை இந்த காலத்து யூத் பிள்ளைங்களுக்கு தெரியும், கிரிஞ்சுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? people think we are weak. நம்மளுடைய வீக்னஸை வெளில காட்டுறோம், நம்மளுடைய இமோஷன்ஸை வெளில காட்டுறோம்னா people think we are weak. ஆனால் ஆண்டவர் அதை வீக்னஸாக பார்க்க மாட்டார். நீங்கள் இன்னைக்கு அழுகிறீங்க, உங்களோட வீக்னஸை வெளில காட்டுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீக்னஸை காட்டுறீங்க, இதே வீக்னஸை ஆண்டவர் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாற்றி கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்கள் அழுறீங்க, நாளைக்கு உங்களை அழுகை ஆண்டவர் மாற்றி அதை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார்னு உங்களுக்கு தெரியும். அந்த விசுவாசம் இருக்கிறவர்கள் அவங்க அழுதாலும், அவங்க துக்கம் பண்ணாலும் அதை அவங்க வெளியில் காட்டும் போது அவங்கள பார்த்து ஒருத்தர் கேட்பாங்க, ஏம்மா துக்கமோகமாக இருக்கீங்க, என்னம்மா கஷ்டம் உங்களுக்குன்னு கேட்கும் போது, ஆமாம்மா இந்த கஷ்டம் தான் எனக்கு போயிட்டு இருக்கு, ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருமா, பரவாயில்லம்மா, எனக்கு இந்த சோகம் இருக்குது ஆனால் இந்த சோகம் எனக்கு மாறிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னப்போ உங்களை பார்த்து கேள்வி கேட்குறவங்க யோசிப்பாங்க, இன்னும் இந்த அம்மா சோகமா இருக்க நம்பிக்கையா பேசுது, எங்க இந்த அம்மாக்கு இந்த நம்பிக்கை வருது? அதுக்கு நீங்க உங்களை எப்பவுமே ஹாப்பியா காட்ட போறீங்களா, இல்லை உங்க இமோஷன்ஸை எப்பவுமே ரியலா வச்சுக்க போறீங்களா? மொர்தெகாய் ரெட்டுடுத்தி சாம்பலோட கிழிச்சி கொண்டு தன்னுடைய உடைகளை கிழித்தி கொண்டு ராஜா அரண்மனை நுழைஞ்சாராம். அதை பார்த்து எஸ்தர் ராஜாத்தி இதை பத்தி கேள்வி கேட்குறாங்க, என்ன நடந்தது? இந்த மொர்தெகாய் என்ன பண்றாரு, ஒப்பாரி வச்சு அழுகிறாரு.
இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுது உபவாசமும் அழுகையும் உபவாசமும் அழுகையும் சாம்பலும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுறுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். உபவாசமும்னா அப்போ கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பாங்கல்ல, உபவாசத்தோடு ஜெபிச்சிருப்பாங்க. இப்படி ஆகிப்போச்சே, இந்த 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 கஷ்டம் எங்களை விட்டு நீங்கனோட பல நாள் ஜெபிச்சிருப்பாங்க. நம்மளாம் எத்தனை நாள், எத்தனை பேர், எத்தனை வேலை ஜெபிக்கிறோம்? எதற்காக? ஏதாவது ஒரு காரியத்துக்காக. இப்போலாம் இந்த ஃபாஸ்டிங்கிறது வந்து லென்டேஸில் வந்து இட் இஸ் பிகம் அ ட்ரெண்டு. உபவாசம்ங்கிறது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதை சீரியஸ்னஸாக எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் ரொம்ப சீரியஸ்னா, ஆண்டவருக்காக நான் உபவாசம் இருக்கேன், உபவாசம் இருந்து உடலை ஒடுக்கி நான் ஜெபிக்கிற நேரத்தை வந்து இன்னும் அதிகரித்து ஆண்டவர்கிட்ட நேரத்தை செலவழித்து நான் ஆண்டவருக்காக இதை செய்கிறேன், எனக்காக செய்யலை, என்னோட ஆதாயத்துக்காக செய்யலை, ஆண்டவருக்காக செய்கிறேன். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும் போது உங்களுக்காக இருக்கிறீங்களா இல்லை ஆண்டவருக்காக இருக்கிறீங்களா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட க்ராஸ் செக் பண்ணிக்கணும். சில பேர் இப்போ வந்து ஃபாஸ்டிங் என்ன ஃபாஸ்டிங்னா, சிக்கன் சாப்பிட மாட்டோம் சிஸ்டர், மட்டன் சாப்பிட மாட்டோம் சிஸ்டர், ஃபிஷ்ஷு சாப்பிட மாட்டோம், எக்கு மட்டும் சாப்பிடுவோம் சிஸ்டர், அது ஃபாஸ்டிங் சிஸ்டர். எதுக்கு சிஸ்டர்? எதுக்கு சிக்கன் மட்டன் இதெல்லாம்? ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸா? 10 days ஃபாஸ்டிங் சிஸ்டர். ஆண்டவர் கேட்டாருங்களா? 40 days ஃபாஸ்டிங், சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு சாப்பிடாதமா, எக்கு மட்டும் சாப்பிடுமா, அதாம்மா 10 days ஃபாஸ்டிங் சொன்னாரம்மா. சரி, ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க, உங்களுடைய சுய விருப்பங்கள் அது வேறு. சரி, அதை ஒதுக்கி ஜபிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? அதுக்கு எங்கே சிஸ்டர் டைம் இருக்குது? கை கொடுங்க, வெரி குட், சூப்பர் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. சில பேர் இருக்காங்க, ஃபாஸ்டிங் இருக்கேன் எவ்வளோ நேரம், 14:6 புரியாது, 18:12 தெரியுங்களா? தெரியாது. 21:4 தெரியுங்களா? தெரியாது. என்ன ஃபாஸ்டிங்? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்றாங்க. புதுசாக வைக்கிறாங்க ஃபாஸ்டிங்க்கு பேர். உண்மையாகவே உபவாசிச்சு மொர்தெகாயின் காலங்களில் புலம்பி ரெட்டுடுத்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதாங்களாம். அவங்களுக்கு வேற வழி தெரியல. நாங்கள் உயிரோடு இருக்கணும்னா எங்கள் தேவனை பார்த்து நாங்கள் அழணும், அழறதை தவிர எங்களுக்கு வழி தெரியலன்னு ஓன்னு ஒப்பாரி வச்சு உபவாசத்தோடு உண்ணாமலும் குடியாமலும் ஆண்டவரை பார்த்து கதறி அழுதுருக்கிறாங்க. நான் இதை பற்றி படிக்கும் போது மொரேவியன் சர்ச் பற்றின ஒரு வரலாறை படித்தேன். மொரேவியன் சர்ச்சுங்கிறது முதலாக புரொட்டஸ்டன்ட் மிஷனரிகளை அனுப்பின ஒரு ஆர்கனைசேஷன். மொரேவியன் சர்ச் உருவாகின ஹிஸ்ட்ரின்னு நீங்கள் கூகுளில் போய் படித்து பாருங்கள். அவங்க தான் முதலியாக ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் மிஷனரிஸை உலகத்துக்கு அனுப்புனாங்க சுவிசேஷம் சொல்லும்படியாக. அப்படி அந்த மொரேவியன் சர்ச்சஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏன்னா உலகத்தில் நிறைய மிஷனரிகள் நிறைய இடத்துக்கு போய் தலங்களில் நிறைய ஊழியங்களை செய்தாங்க. ஆனால் இந்த மொரேவியன் சர்ச்சஸ் பற்றி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால், 1727ஆம் ஆண்டு அந்த மொரேவியன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு 12-14 பேர் முதலாக என்ன பண்ணாங்கன்னா, காலையிலேருந்து அடுத்த நாள் காலை 24 மணி நேரத்தில் அவங்களால எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியுமோ ஒதுக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாங்க. எதுக்குன்னா, எங்ககிட்ட இருக்கிற ஆட்களை நாங்கள் அனுப்பி ஊழியத்துக்கு அனுப்பணும், எங்ககிட்ட இருக்க ஆட்களை நாங்கள் அனுப்பி மிஷினரிகளாக வெளியில் அனுப்பணும், ஆண்டவரே எங்களுக்கு அதுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்குள்ளே இருக்கவங்களுக்குள்ள மிஷினரி அந்த மிஷினரியாக போக வேண்டிய அந்த ஆத்மா அந்த எண்ணத்தை கொடுங்க அவங்களுக்குன்னு அவங்க ஒரு 12 பேர்லேருந்து 14 பேர் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக ராத்திரியில் 24 hours அவங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து ஜெபிச்சு 12 to 14 மெம்பர்ஸ், 12 14 பேர். நான் சொல்றது 1727ஆம் ஆண்டு. அந்த வருடத்தில் ஆரம்பித்து கொஞ்ச நாள் போய் அங்கே ஒரு கும்பல் சேர்ந்துச்சு. ஜெபிக்கிற இடத்துல கும்பல் சேரும், அப்படிதானே? விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிற இடத்துல கும்பல் சேரும். அப்போது அந்த மொரேவியன் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்து அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்யூனியன் சர்வீஸ் நடந்ததா அவங்க மத்தியில். அந்த கம்யூனியன் சர்வீஸ் நடந்தப்போ எப்படி வந்து அன்னைக்கு அந்த மேல் வீட்டு அறையில் வந்து ஆவியானவர் பொழிந்தருளினாரோ அதே மாதிரி அவங்க எல்லார் மேலேயும் ஹோலி ஸ்பிரிட் வந்து இறங்கினாராம். அது அவங்க அத்தனை பேரும் உணர்ந்தாங்களாம். அது தொடங்கி 1727ஆம் ஆண்டு 14 பேரை கொண்டு ஒரு குழு உருவாகி இப்படி ஒரு கம்யூனியன் சர்வீஸ் கிரியேட் ஆகிறது. 1728 ஒரே வருடத்தில் லிட்ரலி 77 பேர் அவங்க கம்யூனிட்டியில் இருந்தாங்களாம். அந்த 77 பேரும் ஜெபிக்கும் போது 24 hours ஜெபம் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம எப்போ 10 மணிக்கு ஆரம்பித்தோம், 1 மணிக்கு முடிக்க போகிறோம். மாதத்தில் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம ஆண்டவருக்காக ஒதுக்கி அந்த ஒரு 4 மணி நேரம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆனால் அவங்க வாழ்நாட்களில் ஒரு நாளில் எல்லா நாளும் 24 hours they used to pray. அவங்க சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, குடும்பத்தை பார்த்தாங்களா,
எந்த வரலாறும் அதை பற்றி குறிப்பிடவே இல்லை. 77 பேர் அந்த கம்யூனிட்டியில் 1728ஆம் வருடம் 77 பேர் இந்த கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க 24 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஜெபிக்க ஆரம்பித்து அவங்களோட பிள்ளைங்கள் எல்லாம் அதை பார்த்து சின்ன சின்ன பசங்க பேச ஆரம்பித்த முன்னே வந்து அப்பா அம்மா கூட முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். அந்த குழந்தைங்க ஜெபிக்கிறத பார்த்து வெளியில் இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, இது இந்த சின்ன பசங்களாம் முட்டி போட்டு இவ்வளோ நேரம் முட்டி போட்டு என்ன பண்ணுதுங்க அப்படின்னு வந்து கேட்டு அவங்க ஜெபிக்கிற சத்தம் அவங்க காதில் விழுந்து அவங்க என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அதை கேட்டு இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க பேசி அப்படி சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. 1728ஆம் வருடம் தொடங்கி அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்தில் என்ன நடந்தது தெரியுமா? லிட்ரலி they had millions of people in their community praying 24 hours a day. அண்ட் இது தொடர்ந்தது எத்தனை வருடம் தெரியுமா? 100 வருடங்கள் இதை அவங்க செஞ்சாங்க தொடர்ந்து. 100 வருடம், 1 வருடம் 2 வருடம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் இப்போ மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் எப்படி ஆயிடுச்சு? 50 தாண்டினோன்னா பெரிய விஷயம். 100 வருடம்னா அப்போ அவங்க எத்தனை ஜெனரேஷனை பார்த்துருப்பாங்க? 100 வருடங்கள் அந்த மொரோவியன் கம்யூனிட்டியில் இருக்கவங்க கண்டினியூஸாக 24 hours ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க லைஃப்பில் கொஞ்ச நேரத்தை ப்ரேயரை செலுத்தலை, ப்ரேயரில் தான் லைஃபே ஓட்டியிருக்காங்க. இப்படி இருந்து அவங்க மிஷனரிகளை எப்படி அனுப்புனாங்க தெரியுமா? யூஎஸ் வில்லேஜ்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு அப்போல்லாம் வந்து இப்போ தான் பெரிய காஸ்மோபாலிட்டன் மாதிரி கண்ட்ரீஸ் நிறைய வளர்ந்துருச்சு. அப்போல்லாம் வந்து தீவுகளாகவும் இருக்கும். யூஎஸ்மே காண்டினென்ட் அப்போ தீவுகள் போல் இருக்கும். அதில் ஒரு சில தீவுகளில் வந்து மனுஷனே உள்ள நுழைய முடியாத ரொம்ப கொடுமையான மனிதர்கள் வாழ்ந்த வரலாறு இருக்குது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் போகணுன்னா நீங்கள் அவங்க மத்தியில் ஒரு அடிமையாக தான் போக முடியும். அவங்க மத்தியில் நீங்கள் ஒரு மனுஷனாக அவங்களுக்குள்ள ஒருத்தராக நீங்கள் போய் இருக்கணும்னா நீங்கள் ஒரு அடிமையாக அவர்கிட்ட விற்கப்படணும். அப்போ தான் நீங்கள் போக முடியும். இந்த மொரோவியன் கம்யூனிட்டி என்ன பண்ணாங்களாம்? பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு உபதேசித்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்து ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து ஆண்டவரோட பற்றி மொத்தமாக சொல்லி கொடுத்து அவங்க வீட்டு பிள்ளைகளை அடிமைகளாக உள்ள அனுப்புவாங்களாம். உள்ள அடிமைகளாக அனுப்புனா திருப்பி உயிரோட வெளில வரவே முடியாது. பெத்த தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை அதுக்காகவே பெற்று வளர்ப்பாங்களாம் மொரோவியன் கம்யூனிட்டியில். அப்படி கஷ்டப்பட்டு அழுது 100 வருஷம் அவங்க ஜெபிச்சு மிஷினரிகளாக அனுப்புனது தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் இங்கே. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அப்படி அழுது ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை பண்ணணும்னு ஒரு ஆத்தும பாரம் இருக்கு சொல்லுங்க. மொர்தெகாய் தன்னுடைய குலத்துக்காக அழுது ஜெபிச்சாரு. அவங்க குலமே அழுதுச்சு. ஆண்டவரை பார்த்து ரெட்டு உடுத்தி ஆண்டவரை பார்த்து புலம்பி ஜெபித்தாங்க. மொரோவியன் கம்யூனிட்டி அதே மாதிரி ஜெபித்து அழுது 100 வருடங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை நாங்கள் தரித்தவர்களாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம இங்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பில்டிங்கில் சர்ச்சில் ஃபேனை போட்டு ஏசி போட்டு உட்காந்துருக்கோம். அங்கே அந்த காலத்தில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஆத்துமா பாரம் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். 2வது காரியம், இவர் வந்து தைரியமாக போய் உட்காந்துட்டார் அந்த கிங்கோட கேட் கிட்ட அகஸ்வர ராஜாவோட அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டு அந்த கிழிந்த துணிகளோட உள்ளே போயிட்டார். நம்ம அதே மாதிரி இப்போது எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி வந்து உட்கார போகிறோம்னு யோசிச்சோம். நம்ம எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் நம்மளை பண்ண போகிறோம்? நம்ம ஒரு ரியாலிட்டியை காட்ட போகிறோமா, இல்லை நம்மளும் ஆண்டவர் முன்னாடி ஒரு மாஸ்க் போட்டு நிற்க போகிறோமா? நம்மளை பார்க்கிறவர்கள் நம்மளோட உடைந்த நிலைமைகளை பார்த்து நம்மளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை தெரிந்து கொள்ள போகிறார்களா? இல்லைன்னா நம்ம எப்பவுமே அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்காங்க, எப்போதாலும் சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நம்ம வந்து அப்படி ஒரு இமேஜ் நம்ம காட்ட போகிறோமா? அடுத்த காரியம், இந்த எஸ்தர் ராஜாத்தி வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க ராஜாவோட அரண்மனைக்குள்ளே. வெளியில் நடக்கிறது அவங்களுக்கு எதுவும் தெரியல. எங்கேருந்து போனவங்க? அவங்க இந்த இஸ்ரேல் யூத கம்யூனிட்டியிலேருந்து யூத குலத்திலேருந்து தான் போனவங்க. அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, சொந்தம் கிடையாது. எடுத்து வளர்த்தவர் சித்தப்பா வெளியில் இருக்கிறாரு. இப்போ நம்ம ராஜகுமாரி ஆயிட்டோம் அப்படின்னு ஜாலியாக இருக்காங்க அந்த அம்மா. திடீர்னு அந்த அம்மாவுக்கு நியூஸ் வருது, என்னம்மா உங்கள் சித்தப்பா இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணின்னு இருக்கிறாரு, என்ன ஆச்சோ ஏதாச்சோ? இந்த அம்மா விசாரிச்சு ஆள் அனுப்ப அவர் இங்கேருந்து இதாம்மா ஆகி போச்சுன்னு விஷயத்த சொல்ல இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? என்னது எல்லாரையும் சாவடிக்க போகிறாங்களா? அப்போ ஏன் நிலமை யோசிச்சிருக்கணுமா? யோசிச்சிருக்கூடாது. அவங்களும் யூத பெண்மணி. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி இருக்க வசனங்களில் போட்டிருக்கு நிறைய இடத்துல மொர்தெகாய் அவங்க சொல்லுவாங்க, நீ உள்ளே போயிட்டீன்னா எக்காரணத்து கொண்டும் நீ யாரு, நீ எந்த குலத்தை சேர்ந்தவ, உன் குடும்பம் யாரு, நீ எந்த இடத்துல வந்து இது எக்காரணத்து கொண்டும் வெளில சொல்லக்கூடாதுன்னு 2-3 இடத்துல மொர்தெகாய் சொல்லி கொடுத்தே அந்த அம்மா அனுப்பியிருப்பார். அப்போது நீ ராஜகுமாரி ஆயிட்ட, வெளியில் உன் குலம் சாக போகுது, ராஜா மொத்த பேரையும் போட்டு தள்ள போகிறாரு, நீ எப்படி தைரியமாக உள்ளே உட்காந்துருக்க?
அப்போ ஏன் நிலமை அந்த அம்மா யோசிக்கணுமா யோசிக்கக்கூடாது? ஃபர்ஸ்ட் அவருக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுங்க அப்படின்னு அந்த அம்மா ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பும். அவருக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். இந்த சுச்சுவேஷனில் இவங்க எஸ்தர் ராஜாத்தி வெளியே நடக்கிற எந்த ஒரு காரியத்தையும் தெரிந்து கொள்ளாமல் அவ்வளோ டிஸ்கனெக்டடாக இருந்திருக்காங்க. தன்னுடைய குலம் என்ன ஆகுது, அவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் வந்த இடம் எங்கேருந்து? யூத குலத்திலேருந்து. யூத குலத்துக்கு வெளியில் என்ன நடக்குது, தன்னுடைய சித்தப்பாக்கு என்ன நடக்குது, வெளியில் இருக்க சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ரொம்ப டிஸ்கனெக்டடாக, அவங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் உள்ள கனெக்ஷனே இல்லாமல் டிஸ்கனெக்டடாக அவங்களோட மொத்த ஃபோக்கஸும் எங்கே இருக்குது? காதில் போட்டோமா, கழுத்தில் மாட்டணுமா, மேட்சிங்காக இருக்கா? ராஜா பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆயிடணும். நோ மோர் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி ராஜா இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு, இந்த அம்மா தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, வேறு யாரும் நடுவில் வந்துடக்கூடாது. நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், அந்த ஃபோக்கஸில் இந்த அம்மா இருந்திருக்கே தவிர இதை மறந்தாச்சு. எத்தனை பேர் நம்ம இப்போ நம்மளோட வாழ்க்கையில் அவ்வளோ ஆண்டவர்கிட்ட டிஸ்கனெக்டடாக இருக்கும். நமக்கும் நம்மளோட ஃபோக்கஸுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் அந்த கனெக்ஷன் எங்கே இருக்குது? ஆண்டவருடைய பீப்புள் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. யூத பீப்புள், இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவங்கள்லேருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் எஸ்தர் ராஜாத்தி. ராஜா அரண்மனைக்குள்ளே போனவொடனே என்ன பண்ணிட்டாங்க? நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப்ஸ் இப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கனெக்டடாக வச்சுருக்கா இல்லை டிஸ்கனெக்ட் ஆகிட்டோமா? யோசிச்சு பாருங்க. நமக்கும் ஆண்டவருக்குள்ளான உறவில் நம்ம எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்கும், டிஸ்கனெக்ட். அவங்க ஒரு வேளை கனெக்டடாக இருந்தாங்கன்னா இந்த விஷயம் ஆரம்பத்தில் இப்படி ஒரு ரூல் வரப்போகுதுன்றதுக்கு முன்னாடி விஷயம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்க அரண்மனையில் இருக்காங்க, இந்த காரியெல்லாம் அரண்மனையில் தான் நடக்குது. அவங்க ஃபோக்கஸில் எங்கே இருந்திருக்கு? ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணும், ராஜகுமாரியா. ஹவு ஆர் வி வித் காட்? நம்ம கனெக்ஷன் ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்குது? ஆர் வி கனெக்டட் வித் காட்? நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட டிஸ்கனெக்டடாக இருக்கோமா இல்லை கனெக்டடாக இருக்கோமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் சஃபர் ஆகும்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே நம்ம பரிதவிக்கிறோமா இல்லை நம்மளுடைய சுகபோக காரியங்களை குறித்து நம்ம பரவாயில்ல, அவங்க பிரச்சனை, எங்கேயோ யாரோ கஷ்டப்படுறாங்க. சிரியாவில் கடந்த ஒரு 2-3 நாட்களாக சிரியாவில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு வருகிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? சிரியா மாதிரி நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுங்களா? நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸில் உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்கிறேன். மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாத காரியம் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட உலக வரைபடம், நான் சொல்கிறது இந்திய வரைபடம்ல உலக வரைபடம், வேர்ல்டு மேப், நிறைய பேர் வீட்டில் இருக்கோம் இல்லையா, இல்லை ஃபோன் வச்சுருக்கீங்க, எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கீங்க. உலக வரைபடத்தில் எடுத்து அந்த உலக வரைபடத்தில் லாட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, இப்படி ஒரு லைன் போட்டிருப்பாங்க, எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அந்த லாட்டிடியூடில் 10, 40, மேலேருந்து கீழே 10, இங்கேருந்து இங்கே 40, இந்த லைன் கனெக்ட் ஆகிற இடம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பகுதியில் விழும் உலக வரைபடத்தில். அந்த பகுதியை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அது எங்கே விழும்னா, இன்னும் கிறிஸ்துவம் போய் சேராத சில பகுதிகள்னு இருக்குது. இதை இங்கிலீஷில் 1040 விண்டோன்னு சொல்கிறாங்க. 1040 விண்டோ நீங்கள் கூகுள் பண்ணி வீட்டில் போய் பொறுமையாக போயிருங்க. 1040 விண்டோனா என்னன்னு பாருங்கள். இன்னும் இயேசு என்ற பெயரை கூட அறியாத ஜனங்கள் அந்த 1040 விண்டோக்குள்ளே வராங்க. அது எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்குள்ளே தான் வருது. சவுதி அரேபியா, மஸ்கட், ஜார்டன், சிரியா, கத்தார், துபாய், ஆப்கானிஸ்தான், ஈரான், இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் பார்டர், நார்த் இந்தியா, இந்த பகுதிகள் எல்லாம் அதில் தான் வருது. இயேசுன்ற அந்த வார்த்தையை கூட அறியாத ஜனங்கள் அந்த 1040 விண்டோக்குள்ளே வராங்க. அந்த ஜனங்களில் யாராவது நம்மளுக்குள்ளே இருக்க மிஷினரிகள் இப்போவும் நிறைய மிஷினரி ஊழியம் மூலியமாக இப்போ அந்த 1040 வீட்டோக்குள்ளே ரீச் ஆகிட்டு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த 1040 விண்டோ குறுகிக்கிட்டே வருது. இந்த வரைபடத்தில் அந்த 1040 தம்பி 1040 விண்டோன்னு போடுங்க. 1040 விண்டோ குறுகிட்டு அந்த ஸ்பேஸு குறுகிட்டே வருது. அந்த அன்ரீச்டு, அதாவது இன்னும் போய் சந்திக்கப்படாத அந்த சில குரூப்பு அது கம்மியாயிட்டே வருது. ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்க சில மிஷினரிகள் உயிரியும் போனாலும் பரவாயில்லன்னு அந்த கண்ட்ரீஸ்குள்ளெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்குள்ள ஆத்துமாக்களை ரெடி பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்க பகிரங்கமாக நான் இயேசுவை தான் தெய்வமாக ஏற்றுக்கிறேன்னு அவங்களால பகிரங்கமாக அறிவிக்க முடியலனாலும் அவங்களுக்குள்ள இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிறைய ஆத்துமாக்கள் வாழ்கின்றனர். அது எனக்கு தெரியும்.
ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஊழியத்தில் இருந்துட்டு நான் வந்து அந்த மாதிரி ஒரு தேசத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கிற சில கிறிஸ்தவர்களை அங்கே இருக்க கம்யூனிட்டி தீவிரவாதிகள் கண்டுபிடித்து அவர்களை கொலை செய்து கொண்டு வருகிறார்கள். நீ கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டினா உன் தலை சிறை சேத பண்ணப்படும், உன் குடும்பம் அழிக்கப்படும். இந்த மொத்த அந்த 1040 வேண்டும் இந்த மொத்த கண்ட்ரி, இந்த மொத்த இது காண்டினென்ட்குள்ளேயும் வரும். ஆப்பிரிக்கா கண்டம் ஒரு பகுதி ஃபுல்லாக வந்துருச்சா? இப்படி சிரியா தேசத்தில் கடந்த 4 நாட்களாக பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு வருகிறாங்க. இந்த விஷயம் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே இதை பற்றின வீடியோஸ் அப்லோட் ஆனால் அதை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ண சொல்லி சில செட்டிங்ஸ் வந்துட்டுருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான காலங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சஃபர் ஆகும் போது அதை பார்த்து கொண்டும் உலகத்தில் அது எங்கேயோ நடக்குதுங்க, எனக்கும் அதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நான் வேலைக்கு போகணும், என் குடும்பத்தை பார்க்கணும், நான் சம்பாதிக்கணும், என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைக்கு இன்னும் வரன் வரல, கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும். நம்ம கனெக்ஷன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளான காரியங்களில் இருக்குதா இல்லை நம்மளோட சுய காரியங்களில் இருக்குதுங்களா? எஸ்தர் ராஜாத்தி அப்படி தான் இருந்தா. அவளோட ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க ஜனங்க சாக போகிறாங்க, ஆர்டர் பிறப்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுலேருந்து வந்து அவள் எங்கே உட்காந்துருக்கா? நமக்கு ஆண்டவருக்குள்ளான கனெக்ஷன் இப்படி தான் டிஸ்கனெக்டடாக இருக்குது. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று தான் இந்த கடைசி காலங்களில் நிறைய பேர் எல்லா கிறிஸ்தவர்களும் போராடணும். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? தி கிரேட் கமிஷன் என்ன சொல்லிருக்கிறது? தேங்க்யூ அக்கா. எத்தனை பேர் பண்ணுறோம்? அதை பண்ணிட்டு இருக்க மிஷனரிகளுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லை. அதை கொண்டு சேர்க்குற ஆட்களுக்கு அவங்க அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை மாறவர்களையும் கொஞ்சம் அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரிடம் போய் சேரக்கூடாதுன்னு அவங்களுக்கு அந்த சுவிசேஷம் போய் சேரத்துக்கு முன்னாடி அவங்கள சாகடிச்சு அவங்கள மண்ணோட மண்ணா போக்கணுன்ற காரியங்கள் நடந்து கொண்டு ஆண்டவரோட பிள்ளைகளை அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஆத்துமாக்கள் இன்னைக்கும் வந்து உயிர்களுக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கிறோமா? இல்லை நம்மளுடைய காரியங்களை பார்த்து கொண்டு டிஸ்கனெக்டடாக இருக்கோமா? எஸ்தர் ராஜாத்தியை போல. ஹவு இஸ் ஆர் கனெக்ஷன் வித் த கிங்டம் ஆஃப் காட்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த எஸ்தர் ராஜாத்தி அவள் இருந்த இடத்த மறந்தாச்சு. மறந்து எங்கே இருக்கோம், என்ன ஏது என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருக்காங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. யாராவது ஒரு இடத்துல வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சந்தோஷப்படுறவர்களோட அழுகிறவர்களோட பண்றீங்களா? உங்ககிட்ட வந்து யாராவது அழுதாங்கன்னா என்ன சொல்வீங்க? சமாதானம் சொல்வீங்க. உங்களுக்கு அது வருத்தத்தை கொடுக்குதா? எந்த அளவுக்கு வருத்தத்தை கொடுக்குது? உங்கள் ஜெபத்தில் அவங்களுக்காக அழுது என்னைக்காவது ஜெபம் பண்ணுறீங்களா? அந்த பாரம் வருதா உங்களுக்கு? வசனம் சொல்ல சந்தோஷப்படுறவங்களே சந்தோஷப்படுங்க, அழுவர்களுக்காக கூட அழுங்க. அந்த பாரம் எப்போ தெரியுமா வரும்? ஒருத்தவங்கிட்ட இந்த வந்து அழறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து அழுகிற பாரம் எப்போ தெரியுமா வரும்? நீங்கள் அந்த வழியில் போயிருந்தால் தான் அந்த கஷ்டபாரம் வரும். உங்ககிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா என் புருஷன் இப்படி பண்ணிட்டாருமா, இப்படி கஷ்டமாக படுத்துறாருமா, இப்படி வார்த்தைகளை விடுறாருமா, என்னை இப்படி அடிக்கிறாருமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அது எப்போ தெரியுமா வலிக்கும்? உங்களுக்கும் அது நடந்திருந்தால் வலிக்கும். எல்லாருக்கும் அது நடக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. அது சம்மந்தப்பட்ட சில வலிகள் சில வேதனைகள் எல்லாருக்கும் பாரத்தில் மனசில் இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு பாரம் நமக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கணும். ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து சொல்லி அழும் போது அவங்களோட சேர்ந்து அழுது அவங்களுக்காக அழுது ஜெபிக்கிற ஒரு பாரம் வேணும். சேர்ந்து அழறதுக்கு வந்து நம்மளுக்கு அவங்களும் அழறாங்க, நம்மளும் சேர்ந்து வந்து அழுவோன்னா அவனுக்கும் சமாதானம் இருக்கா, நமக்கு சமாதானம் இருக்காது. சேர்ந்து உட்காந்து அழுந்து ஜெபிக்கிற பாரம் நமக்கு இருக்குதா? நம்ம நம்மளோட தேவ பிள்ளைகளை கஷ்டப்படும் போது அதை பார்க்காத அளவுக்கு நம்ம டிஸ்கனெக்டடாக இருக்கோமா? நம்ம சிந்தித்து பார்க்கணும். அடுத்த காரியம் வசனம், இதே எஸ்தர் அதிகாரத்தில் அடுத்த வசனம் வந்து நம்ம படித்த 4ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் இவங்க வந்து போய் சொல்கிறாங்க இதுதான் பிரச்சனை அப்படின்னு. எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் சரிதாங்க, எனக்கு புரியுது இந்த பிரச்சனை இதுதான்னு, ஆனால் ராஜா தான் இப்படி ஒரு ரூல் போட்டாரே, நான் எப்படி அந்த ரூலை மீறி அவரை போய் பார்க்குறது? ஆம்பளைனாலும் சரி பொம்பளைனாலும் சரி அவராக வந்து கூப்பிட்டு அந்த செங்கோலை நீட்டினாலொழிய நான் போய் அவர் முன்னாடி நிற்க முடியாது, நின்னா எல்லாம் கொன்னுடுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நான் எப்படி இப்போ அவர் முன்னாடி நிற்க முடியும்? நான் என்ன பண்ண முடியும்னு இவர் நினைக்கிறாரு. நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் கொஞ்சம் பேசுவோமே, பைபிளில் இருக்கவன், ஹலோ அங்கிள் கொஞ்சம் சென்ஸோடு பேசுகிறீங்களா?
நான் போனேன்னா என்னை போட்டு தள்ளிடுவாங்க. வாட் யூ திங்க் ஐ எம் ஐ ஜோக் டு யூ அப்படின்னு வச்சிருப்பாங்க எஸ்தர். நான் போனேன்னா என்னை காலி பண்ணிடுவாங்க. என்ன நினச்சிருந்தீங்க, என்ன எப்படி நான் போய் ராஜாட்ட பேச முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏதோ யோசிச்சு பேசுறீங்களா, இப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல எஸ்தரை தவிர ராஜாவை போய் மீட் பண்ணுற சான்ஸ் யாருக்குமே கிடையாது. அந்த நாளில், அந்த சுச்சுவேஷனில், அந்த பொசிஷனில் அந்த பவரும் அந்த ஆக்சஸும் வேற யாருக்குமே கிடையாது எஸ்தர் ராஜாத்தியை தவிர. ஆண்டவர் அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி வச்சிருந்தார். அதை எஸ்தர் உருவாக்கல, அது அகஸ்வேரு ராஜா உருவாக்கல, அது ஆமான் உருவாக்கல, அது மொர்தெகாய் உருவாக்கல. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக அந்த சூழ்நிலையில் மத்தியில் ஆண்டவரே எஸ்தரை கொண்டு போய் நிப்பாட்டினார். அந்த நாளில் எஸ்தரை தவிர யாருக்குமே அந்த ஆக்சஸ் கிடையாது. அப்போ அவ கேட்குறா எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷன் மொர்தெகாய்க்கு தெரியுமா தெரியாதா? இது நீ அவருக்கு திருப்பி ஆன்சர், அவருக்கு தெரிஞ்சதுன்னா உன்ட்ட சொல்கிறாரு. இதே மொர்தெகாய் தான் 3ஆம் அதிகாரம்ல 8ஆம் வசனத்தில் படிக்கும் போது அக்கா சாரிக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்க்கா, சாரிக்கா. அவள் அகத்தியமாய் ராஜாவின் இடத்திற்கு போய் அவனிடத்தில் யார் ஜனங்களுக்காக தன் ஜனங்களுக்காக. இதே மொர்தெகாய் ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா உயிரே போனாலும் நீ யூதன்னு சொல்லக்கூடாது. நீ இந்த குளத்துலேருந்து வந்தால் எந்த விஷயத்தையும் ஜிப் யோர் மவுத், எந்த இன்ஃபர்மேஷன் போனியா, வேலையை பார்த்தியா, வேலை முடிஞ்சுதா, அங்கே ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. அதே மொர்தெகாய் இப்போ என்ன சொல்கிறாரு, தன் ஜனங்களுக்காக. வசனம் 8 தன் ஜனங்களுக்காக. நீ போய் தன் ஜனங்களுக்காக ஏன் ஜனங்களை விடுங்க அப்படின்னா அப்போ இவ யூதன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் தானே அதையே சொன்னீங்க, இப்போ நீங்கள் தானே இதையும் சொல்கிறீங்க. எது அவள் எஸ்தர் ராஜாத்தியை அவங்க கேட்குறாங்க, ஷுட் ஐ டேக் தட் ரிஸ்க்? இப்போ நான் அந்த ரிஸ்க்கை எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட அங்கே எஸ்தர் ராஜாத்தி நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்த 12ஆம் வசனத்தில் வரும்போது அந்த 12ஆம் வசனம் அதுலேயும் வந்து அவர் அதே தான் குறிப்பிடுறாரு. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலேயும், நீ ராஜாவின் அரண்மனை இருக்கிறபடியான் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. ஏம்மா உன் ஆளுங்கெல்லாம் சாவடிக்கும் போது உன்னை மட்டும் விட்டு வச்சிருப்பார ராஜா? நீ கொம்பனாவே இருந்தாலும், நீ ராஜகுமாரியா இருந்தாலும், சாரிம்மா, ரூல் இஸ் அ ரூல், முடிஞ்சு அடுத்த ராஜகுமாரியை வர வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லை, அதான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும் போது உன் லைஃபுக்கு இங்கே செக்யூரிட்டி இல்லை. நீ எந்த தைரியத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க? அங்கே வந்து மொர்தெகாய் இந்த கேள்வி தான் கேட்டிருப்பாரு. அப்போது அதுக்கு அடுத்த வசனங்களில் பார்க்கும்போது எஸ்தர் ராஜாத்தி சொல்கிறாங்க, நான் இப்போ உள்ளே போகிறேன்னா என் லைஃப் ரிஸ்க் எடுத்து நான் போகணும், நான் சாகணும், நான் என்னை கொல்றதுக்கும் துணிய மாட்டாங்க, செத்து போயிடுவேன், அவரோட பெர்மிஷன் தான் உள்ளே போனால் செத்து போயிடுவேன். அப்போது நம்மளோட ஜனத்தின் தேவைகளுக்காக, நம்மளோட ஜனத்தை வந்து இப்படி ஒரு ஆபத்துலேருந்து தப்பு வைக்கணும், இந்த ஒரு ரிடம்ஷனுக்குள்ளே நம்ம கூட்டத்தை கொண்டு வரணும்னா நான் என் உயிரை பணையம் வச்சு தான் உள்ளே போய் ஆகணும் அப்படின்றது எஸ்தர் ராஜாத்தியோட நிர்பந்தம். அந்த நிர்பந்தமான நிலையில தான் எஸ்தர் ராஜாத்தை நிற்கிறாங்க. அப்படி லைஃப்பை ரிஸ்க் எடுத்து ஒரு காரியத்தை அவங்க பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கும் போது ஷீ நெவர் டுக் அ செகண்ட் சான்ஸ், செகண்ட் தாட்டுன்னு அவங்க கொண்டு வரவே இல்லை. லைஃப்பில் எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ இல்லையோ கிடையாது, ஆண்டவருக்காக ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா லைஃப் ஆர் டெத்துனாலும் அந்த ரிஸ்க் எடுத்தாகணும். யூ ஹாவ் டு ரிஸ்க் யுவர் லைஃப் when it comes to God. உயிர் போகிற நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் காப்பாற்றிடுவார். இந்த காரியத்தை பற்றி இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மாதத்துக்கு முன்பாக நான் என் அம்மாகிட்ட பகிர்ந்து கொண்டேன். ஒரு ப்ராஃபட் ஒருத்தர் வந்து மெசேஜ் கொடுக்கும்போது சொல்லியிருந்தார், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை, தானியேல் தீர்க்கதரிசியை வந்து மேலே அவர் அந்த சிங்கக்கபியில் தூக்கி போடுவாங்க. அப்போது அந்த சிங்கக்கபியில் தூக்கி போடும் போது ராஜாவுக்கு அவரை தூக்கி போடுறதுக்கான விருப்பம் இருக்காது, அவருக்கான அந்த எண்ணம் இருக்காது. ஆனால் சுற்றி இருந்தவங்களோட ப்ரெஷர்னால என்ன பண்ணுவார், தூக்கி போடுறதுக்கு ஒப்பு கொடுப்பார். மேலேருந்து தானியேலை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இவருக்கு அடுத்த நாள் வரைக்கும் தூக்கம் இருக்காது. அடுத்த நாள் காலைல வந்து ஓடி வந்து, தானியேலே நீ இருக்கியா,
உன்னை நீ நீ வணங்கின தேவனை தப்பு வச்சாரா? அப்போ ராஜாவுக்கு தெரியுமா தெரியாதா அவன் சாகலைன்ற விஷயம்? இல்லைன்னா அந்த கேள்வி செத்து போன போய் அந்த கேள்வி கேட்க முடியுமா யாராவது? அப்போ அந்த ராஜாக்கு தெரியும், இவன் விசுவாசிக்கிற தேவன் இவனை இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவிக்க வல்லவர்ன்ற ராஜாக்கு விசுவாசம் இருந்தனால தான் வந்து அந்த கேள்வியை கெபியில வந்து சத்தம் கொடுத்து கேட்கிறாரு. இப்போ ஒரு மனுஷனை மேலேருந்து கீழே தூக்கி போடும்போது, மேலேருந்து கீழே தூக்கி கூட போட வேணாங்க. இப்போ வண்டலூர் ஜூ போறீங்க, சிங்கத்தை வந்து எப்படி அம்மா உட்காந்துருக்க இடத்துலேருந்து சிங்கம் அங்கே நான் இங்கன்ற மாதிரி பார்க்குறீங்களா? பார்க்க முடியுமா? சிங்கம் எங்கே இருக்கும்? அது கண்ணுக்கு தெரிஞ்சாலே பெரிய விஷயம். நம்ம வண்டலூர் ஜூ போகும்போது இல்லை, அந்த மாதிரி தான் சிங்கத்தை பார்க்க முடியும். ஏன்னா சிங்கங்களுக்கு என்ன தன்மை உண்டுன்னா, மனுஷனுடைய சதை, அதாவது இந்த இந்த ஸ்கின் மேலே இருக்க ஸ்வெட்டோ இல்லை இந்த ஸ்கின்னு மேலே இருக்க அந்த ஆர்டர், எல்லா ஸ்கின்னுக்கும் ஒரு ஆர்டர் இருக்கும். அந்த மனுஷ சதைக்குள்ளான ஆர்டரை பல கிலோமீட்டர் தூரத்துலையுமே வந்து லயனால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அப்போது அதோட இறை பக்கத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு இமீடியட்டாக வந்து அது வேட்டையாடி சாப்பிட்றதுக்கான அப்படி ஒரு பவரை ஆண்டவர் சிங்கத்துக்கு கொடுத்துருக்காரு. இப்போது தானியேலை மேலேருந்து கீழே தூக்கி போட்டாங்க. அவன் மேலேருந்து கீழே வரத்துக்கு முன்னாடி சிங்கம் வாங்கிக்குள்ள தான் அவன் போயிருப்பான். உண்மையா இல்லையா? ஆனால் அவனை சிங்கங்கள் தொடவே இல்லை. நம்மளுக்கு நிறைய பேர் மெசேஜ் கொடுப்பாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் மெசேஜ் கொடுத்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார், ஆண்டவர் சிங்கங்களின் வாயை இழுத்து கட்டி போட்டார், சிங்கங்கள் ஆண்டவர் தொடவே விடலை, நிறைய பேரை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த ப்ராஃபட் மெசேஜ் ஒன்று சொன்னார். அந்த நம்மளோட உடம்புல ஒரு மனுஷனோட ஹியூமனோட ஸ்கின்ல அந்த அழுக்கு, அந்த 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 ஸ்கின்னோட ஆர்டர், அதோட சரியான அந்த டாக்ஸின்ஸ், ரத்தத்துக்கான வாடை, இந்த உடம்பு தீட்டுப்பட்ட ரத்தத்துக்கான வாடை இந்த உடம்புல எல்லா மனுஷனுக்கும் இருக்குமா. அந்த வாடையை தெரியாத அளவுக்கு அந்த சிங்கம் அவனை முழுங்காமல் இருந்ததுன்னா, அப்போ தானியேல் தன்னை சுத்திகரித்து கொள்ள எவ்வளோ பரிசுத்தப்படுத்தி இருப்பான்ல. நான் வெளியரங்கமாக பற்றி பேசவே இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் தானியேல் வந்து மற்ற ஆட்களை போல வந்து என்ன பண்ண மாட்டாராம், கறி மீன் எல்லாத்தையும் வந்து எல்லாரும் சாப்பிட்ற உணவை சாப்பிட மாட்டார். தன்னை ஒடுக்கி கொண்டு, தன்னுடைய உடம்பை ஒடுக்கி கொண்டு ஆண்டவருக்காக அவர் வந்து சில காரியங்களை விலக்கி வைத்து தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் ஒடுக்கி கொண்டு இருந்தவர் தானியேல். அப்போது அவர் தன்னை உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் சுத்திகரித்து கொண்ட அந்த பரிசுத்தத்தின் வல்லமை தான் அந்த சிங்கங்களுக்கு அந்த மனுஷ ரத்தத்தோட வாடையை அவர் அப்போ எந்த அளவுக்கு தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பாரு தானியேல். அப்போ ஒரு சிங்கத்தின் வாயில தூக்கி போடனா கூட ஆண்டவர் தப்பித்திருவாருன்ற ஒரு விசுவாசம் நம்ம ஆட்களுக்கு உண்டு. அப்போ லைஃப் ரிஸ்க் பண்ணிட்டு தானியேலை மாதிரி ஆட்கள் ஆண்டவருக்காக தைரியமாக நின்னாங்க. அவங்களுக்கு அடுத்து பைபிளில் விட்டுருங்க, அதுக்கப்புறமா தன்னோட உயிரை வந்து ரிஸ்க் எடுத்து வாழ்ந்தவங்களை எத்தனை பேர்னு பார்த்தா ரொம்ப நிறைய போகணும். ஐடாஸ் கட்ராமாவை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து சுபயோகமாக ஃபாரினில் வந்து தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ரொம்ப செல்லமான மகள் ஐடாஸ் கடர். நீங்கள் நேரம் கிடச்சா ஐடாஸ் கடரோட பயோகிராஃபி இருக்குது, எங்கேயாவது புக் ஷாப்பில் வாங்கினா பார்த்து படிங்க. ரொம்ப செல்லமான மகள். அவங்க அம்மா அப்பா ஒரு காரியம் அந்த மகளை கேட்க மாட்டாங்க. அப்படி செல்லமாக வளர்ந்து ரொம்ப ஒரு பரம்பரையாக பணக்கார குடும்பத்துலேருந்து வந்த மகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இந்தியா மாதிரி கண்ட்ரியில் போய் இன்ஃபெக்ஷியஸாக நம்மளுக்கு எது வந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க தன்னை தானே ஒப்பு கொடுத்து அந்த லைஃப் ரிஸ்க்கை எடுத்து அவங்க இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்து தான் இன்றைக்கி நம்ம சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருக்கோம். ஃபேனின்னு இன்னொரு ஒரு ஊழியக்கார அம்மா இருந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி மிஷினரி. அவங்க இவங்கள மாதிரி நார்த் இந்தியாவுக்கு போனாங்க. அப்போ நார்த் இந்தியாவிலலாம் காலரா, நம்ம இங்கே காலரா ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி அங்கே காலரா, நினச்சா காலரா அவுட் பிரேக் இருக்கும். அந்த அம்மா அங்கே வந்து ஊழியம் செஞ்சு இங்கே இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கணுன்னே போய் டாக்டருக்கு லண்டனில் படிச்சுட்டு வந்து நார்த் இந்தியாவில் மிஷனரி ஊழியம் செய்து அங்கே நார்த் இந்தியாவில் ஜான் பிஷப்புங்கிற அந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலை உருவாக்கி, அந்த ஹாஸ்பிட்டல் உருவாகி பில்டிங் வரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா காலரா நோயினால் வாதிப்பட்டு அங்கேயே இறந்தாங்க. அவங்க இறந்து போன இடத்துல அவங்களோட கல்லறை கூட அங்கே இருக்குது. இந்த மாதிரி மிஷினரிகள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை, தன்னோட உயிரை பற்றி யோசிக்கவே இல்லை. நாங்கள் உயிரே போனாலும் ரிஸ்க் எடுக்கிறோங்க, ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுக்கிறோங்க. நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்மளாம் ரெடியாக இருக்குமா? உங்களை மிஷினரிகளாக போகன்னு நான் வலியுறுத்தலை. ஆனால் ஆண்டவருக்காக ஒரு காரியம் உயிர் வாழ்வா சாவான்னு வரும்போது, கடவுளே கொஞ்சம் வாழணும்னு ஆசை இருக்குது, நான் இல்லை என்ன வேறு யாராவது செய்ய போகிறாங்க, கொஞ்ச நாள் இருந்துக்கிறேனே சொல்கிறீங்களா? எத்தனை பேர் அந்த ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க? நிறைய பேருக்கு இந்த கோரஸ் தெரியும்ல, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக்,
no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த கோரஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த கோரஸ் பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? நார்த் இந்தியாவில் இந்த கோரஸ் வந்த கதை என்ன தெரியுமா? நார்த் இந்தியாவிலேருந்து வந்துச்சு, நம்ம ஊரில் தான் வந்துச்சு. நார்த் இந்தியாவில் ஒரு மிஷினரி குடும்பம், ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பசங்க. அவங்க ஆண்டவரை ஏற்றிக்கொண்டு வைராக்கியமாக இயேசு தான் உண்மையான தேவன், நாங்கள் அவங்கள நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக வாழ்ந்த குடும்பம். அப்போது அந்த நார்த் இந்தியாவில் அந்த ஸ்டேட்டில் இருந்த ஒரு சீஃப் என்ன பண்ணார், இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு, ஞானஸ்தானம் எடுத்துருச்சு, இயேசுவை தான் வந்து வணங்குறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எல்லோரும் அரெஸ்ட் பண்ணி முட்டி போட்டு அவங்க எல்லோரும் கை காலை கட்டிட்டு, இப்போது இயேசுவை நான் மறுதளிக்கிறேன், இயேசு என் கடவுள் இல்லை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்துறாங்க. என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை அவர் பாடினாராம். முதல் வரியை பாடி முடிச்சாராம், 2 பசங்களையும் கண்ணு முன்னாடி சுட்டு கொண்டாங்களாம். அந்த 2 பிள்ளைகளும் குண்டடிப்பட்டு கண்ணு முன்னாடி ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்களாம். 2வது அடியை இவர் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் அழுதுகிட்டே பாடினாராம். இப்போ நீ மறுபடியும் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், மறுதளிக்கிறியா? இயேசு உண்மையான கடவுள் இல்லைன்னு சொல்லி மறுதளி அப்படின்னா உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அவர் கண்ணு முன்னாடியே அடுத்து அவர் மனைவியை கொண்டாங்களாம். திருப்பியும் அதே பாடலை பாடினாராம். அடுத்த குண்டு அவரோட நெத்தியில தான் பாஞ்சுது. தன்னுடைய உயிருக்காகவும் கவலைப்படாமல் உயிரை போனாலும் பரவாயில்லன்னு ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுத்த ஜனங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து மரித்து போயிருக்காங்க, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஆண்டவருக்காக நீங்கள் எந்த காரியத்தில் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க? எஸ்தர் ராஜாத்தியை போல உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலையும் ஆண்டவருக்காக செய்கிறேங்க, நடக்கிறத ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு நீங்கள் எந்த காரியத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தில் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து எஸ்தர் ராஜாத்தி வந்து மனுஷனை பார்த்து பயந்தா. அகஸ்வேர ராஜா ஒரு மனிதன். he was a king but still he was a man. we don't need to fear the king who is a man, we need to fear only the king of kings. நம்ம ஆண்டவருக்காக மட்டும்தான் மனுஷனை பார்த்து பயந்தோம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணும்? ஆண்டவரை நம்பிக்கை இருக்கிற மனுஷன், ஆண்டவரை நம்பிக்கையாக இருந்தால் என்ன நடக்கும்? வாசிங்கக்கா, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நம்மளுடைய உயிரையும் உயிரை மட்டும் எடுக்கிற மனுஷங்களை பார்த்து பயப்பட வேண்டாம்னு ஆண்டவரே சொன்னார். ஆனால் உயிரையும் ஆத்துமாவையும் எடுக்க வல்ல யார் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்து மட்டும் பயந்தா. மனுஷனை பார்த்து நீ ஏன் பயப்படுற எஸ்தர்? நம்ம ஆண்டவரை பார்த்து மட்டும் தான் பயப்படணும். அடுத்த ஒரு வசனம் வருது, 4ஆம் அதிகாரம் அந்த 13-14 வசனம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு இல்லை மொர்தெகாய் சொன்னது. எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு. இப்பேற்பட்ட ஒரு காலத்துக்காக தான் ஆண்டவர் கொண்டு போய் உன்னை அந்த அரண்மனையில் வச்சிருக்கார். அவ ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, பட் நம்ம தமிழ் வார்த்தையில் அனாதை பெண். ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை பெண்ணை எங்கேயோ ஒரு கண்ணு தெரியாத ஒரு தேசத்தில், அது யூத தேசம் கிடையாது, யூதர்கள் அகஸ்வேர ராஜாக்கு அடியில் இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு மத்தியில் எங்கேயோ இருந்த ஒருத்தியை கொண்டு வந்து ஆண்டவர் ஒரு ராஜகுமாரிகளை செலக்ட் பண்ணுற, கிட்டத்தட்ட ஒரு பைபிள் ஸ்டடி புக்கில் போட்டு கிட்டத்தட்ட 400 பெண்கள் செலக்ட் ஆனாங்களாம். அதில் 1 வந்து எஸ்தர் ராஜாத்தி.
அந்த 400 பெண்களுக்கு மத்தியில் எஸ்தர் ராஜாத்தி செலக்ட் ஆனாங்க. எதுக்கு? ராஜா அரண்மனையில் வஸ்தியோட ராஜகுமாரியோட இடத்துக்கு போகிறதுக்கு. அங்கேருந்த ஒரு ஆளை இறக்கி 400 பேருக்கு மத்தியில் ஆண்டவர் இவளை செலக்ட் பண்ணி அங்கே போட்டு, அங்கே இருக்கிற சூழ்நிலையில் எம்மா இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, உன்னால தாமா அது நடக்கணும், நீ தாமா வாயை திறந்து பேசணும், நீ வாயை திறந்து பேசலைன்னா நான் வேற யார் மூலயமா வச்சு அந்த காரியத்தை பண்ணிப்பேன், ஆனால் நீ என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டு கீழே வருவேன். உன்னோட குடும்பத்துக்கும் உன்னோட மொத்த பின்னாடி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டோடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து விழும். அதை நீ ஃபேஸ் பண்ணிக்கோ. நான் வேற யார் மூலமா ரட்சிப்பு கொண்டு வந்து சேர்த்துப்பேன், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் உன் தலைமையில் விழும். அதுக்காக தான் நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதை நீ இப்போ ரியலைஸ் பண்ணுறியா அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்து எஸ்தர் ராஜா அதில் நிற்க வச்சு அந்த சூழ்நிலையில் கேட்க வச்சார். அந்த டைமில் எஸ்தர் ஒரு பதிலை சொன்னாங்க. அடுத்த வசனம் வாசிக்குங்க. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆமென். செத்தாலும் இப்போ தானே சொன்னேன், அவங்க ரிஸ்க் எடுக்கல, அது பகிரங்கமாக என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அவங்க ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு யோசிக்க கூட இல்லை, பகிரங்கமாக சொன்னாங்க செத்தாலும் சாகிறேன், ஆனால் இந்த 3 நாள் நான் என்ன பண்ண போகிறேன், அள்ளும் பகலும் குடியாமலும் புசியாமலும் உபவாசம் இருந்த நான் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிங்க. நம்மளுக்கு நிறைய இடத்துல வேதத்தில் உபவாசத்தை பற்றியும் ஜெபத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்கோம். ஆனால் இந்த பகுதியில் படுத்திங்கன்னா உபவாசம்னு போட்டிருக்கோம், ஜெபம்னு போட்டிருக்காது. ஜெபிங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, உபவாசம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. உபவாசம் பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஜெபின்ற வார்த்தை வந்திருக்காது. ஆனால் ஷீ எக்ஸ்பெக்டட் தெம் டு வாட், ஒரு ஃபாஸ்டிங் இன்டர்செஷன் பண்ணுங்க எனக்காக. நான் தனியாக இதை போராட முடியாது, இந்த காரியத்தை என்னால் சுயமாக செஞ்சு முடிக்க முடியாது, எனக்காக என் ஜனத்தை எல்லாம் கூடி வர செய்து, என் ஜனம் என்னோட சேர்ந்து, என் தாதிமார்கள் என் கூட இருக்கிற இந்த எனக்கு உதவியாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உபவாசிக்கிறோம், அந்த பலத்தோடு நான் வந்து ராஜாவுக்கு முன்னாடி போவேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார்ன்ற ஒரு விசுவாசத்தோட எஸ்தர் அன்னைக்கு அறிக்கையிட்டாங்க. இன்னைக்கு அந்த தைரியம் நம்ம கிட்ட இருக்கா? எஸ்தர் ராஜாத்தி சொன்ன அந்த தைரியம், செத்தாலும் சாகுறேன், என் கூட சேர்ந்து எல்லாரும் உபவாசத்தோடு ஜெபிங்க, ஆண்டவர் அந்த மாற்றத்தை கொண்டு வருவாருன்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா? நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்றைக்கி நிலவி கொண்டு இருக்குதுல்ல. நிறைய பேர், எத்தனை பேர் டாமினேட்டடான ஒரு பொசிஷனில் இருக்கும், நிறைய பெண்களுக்கு தெரியும். இப்போ நிறைய ஆண்களும் கன்ஃபஸ் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். நிறைய பேர் சொல்கிறது, என்னை ரொம்ப டாமினேட்டடாக வச்சுருக்காங்க சிஸ்டர், வீட்டில் வாயை திறந்து என்னால் ஒரு வார்த்தையை கூட பேச முடியாது, என்னோடய சுய விருப்பங்களை நான் சொல்ல முடியாது, எனக்கு இது வேணும் வேண்டான்னு என்னால் என் வெறுப்புகளை சொல்ல முடியாது, எனக்கு இது தேவைன்னு வாயை திறந்து கேட்கக்கூட முடியாது. 30 வருஷம் 20 வருஷம் ஓட்டிட்டேன், இப்போ பிள்ளைங்களுக்காக வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. இப்போ நிறைய ஆண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது சிஸ்டர், தலையெழுத்து வாழ்க்கை ஓடி போச்சு, தலையெழுத்து கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? டாமினேட்டட். உங்கள் ஃபேமிலியில் யார் உங்களை டாமினேட் பண்ணுறா? உங்கள் வேலை இடத்துல யார் உங்களை டாமினேட் பண்ணுறா? உங்கள் சொசைட்டியில் எங்கே நீங்கள் டாமினேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் உயிருக்கே ஆபத்தான நிலைமையே வந்தாலும் உங்களுக்கு அடுத்தவர்கள், ஆண்டவரோட பிள்ளைகள் அங்கே ஒடுக்கப்படுகிறார்கள், ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஒரு அநியாயம் நடக்குது, ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு பாவம் நடக்குதுன்னா அதுக்கு விரோதமாக நீங்கள் மௌனமாக இருந்தீங்க, ஆண்டவரிடத்துல முறையிட்டு ஜெபிக்கலை, ஆண்டவரிடத்துல உபவாசித்து அவங்களுக்காக நீங்கள் முறையிட்டு ஆண்டவர்கிட்ட போராடி அவங்களுக்கான அந்த வெற்றியை எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்கள் முன்படலை, நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா வேறு யார் மூலியமாக ஆண்டவர் வச்சு செஞ்சு முடிச்சிருவார். ஆனால் நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று வரும், அன்னைக்கு ஆண்டவர் கேட்பார், உன்னை அந்த இடத்துல எதுக்கு கொண்டு போய் வச்சேன், உன்னை எதுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் வச்சேன், நீ நல்லா வாழ்ந்தல்ல, நீ நல்லா இருந்தல்ல, உன் முன்னாடி தானே கஷ்டப்பட்டாங்க, என்ன பண்ண? ஒரு நாள் எனக்காக ஆண்டவர் கேட்டார்ல, சுவிசேஷர்களில் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் எனக்காக விழுத்திருக்க கூடாதா, எனக்காக ஜெபிக்க கூடாதா? ஆண்டவரே கேட்டார், மனுஷனாக இருந்தவ அவரே கேட்டார். நம்ம எத்தனை பேர் நம்மளுக்கு அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், நமக்காக உபவாசம் பண்ணுறோம். ஆண்டவரே நான் உபவாசி ஜெபிக்க போகிறேன், எதுக்கு? எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், என் வேலையில் அடுத்த லெவலுக்கு போகணும், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் சாமி, என் புருஷனுக்கு வேலை கிடைக்கணும், என் புருஷனுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், நாங்கள் வீடு கட்டணும், எங்களை கடன் பிரச்சனை தான் தீர்ந்து போயினேன் ஏசப்பா, என் பிள்ளை கல்யாணம் ஆயினும், என் பையனை கல்யாணம் ஆயினும், என் பொண்ணு கல்யாணம் ஆயினும். பக்கத்தில் இருக்க யாராவது ஒருத்தர், வீடு பக்கத்தில் இருக்கவங்க, என்னைக்காவது ஒரு நாள் சர்ச்சில் பக்கத்தில் இருக்க முகத்தை பார்த்து பேசியிருக்கீங்களா? எத்தனை பேர் சர்ச்சுக்கு
ஆலய நேரத்தை விட்டுருங்க, மற்ற நேரத்தில் யாரோட முகத்தை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்க முகத்தை ஒரு கஷ்டத்தை பார்த்து ஐயோ ஓகே சிஸ்டர் கேட்டிருக்கீங்களா? உங்ககிட்ட அவங்க ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சான்ஸ் தான் இருக்கலாம். எங்களுக்கு தெரியும் ஆஸ் அ டாக்டர்ஸாக எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது, ஒரு ஃபேமிலி மெடிசன் டாக்டராக சொல்கிறேன், ஜென்ரல் மெடிசன் டாக்டர்ஸ், ஏன்னா நீங்கள் நிறைய வெளில கிளினிக்ஸ் போவீங்க, ஒரு ஃபேமிலி மெடிசன் டாக்டராக சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் எங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்க நோயோடு வருவாங்க, ஆனால் அவங்க எங்கிட்ட வரத்துக்கு நோய் ஒரு காரணமாக இருக்காது. எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து இன்னைக்கு அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு வருவேன், அந்த டாக்டர் என்கிட்ட பாசிட்டிவாக ஒரு பதில் சொல்லலைன்னா என் லைஃப் இனியோட நான் முடிச்சுப்பேன். அவங்க அந்த எண்ணத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. அவங்க வரும்போது டாக்டர் தூக்கமே இல்லை டாக்டர், தலைவலியோடு தான் இருக்குது, டெய்லி தலைவலி இருக்குது டாக்டர், வாமிட்டிங், நிறைய சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அவங்க சிம்டம்க்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. நல்லா தான் இருப்பாங்க, வைட்டல்ஸ்லாம் நார்மலாக இருக்கும், எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிற சிம்டம்ஸாக நம்மளுக்கு பல நோய்களை கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆஸ் அ டாக்டராக நம்ம படித்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரிங்கம்மா சரிங்கப்பா நீங்கள் ஒரு டெஸ்ட், இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இதெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க நல்ல டாக்டர்ஸ். ஆனால் உண்மையாகவே நல்ல கிறிஸ்துவ மருத்துவராக இருந்தாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்குள்ளே இருக்க வழியை பார்ப்பாங்க. அவங்க இதுக்காக வரலைங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பொல தண்ணி கொட்டோம் கண்ணிலேருந்து. இல்லை டாக்டர் தூங்கி 10 நாளைக்கு மேலே ஆகுது, வீட்டில் ஒரே பிரச்சனை, செத்துலான்ற முடிவோடு தான் வந்தேன், அன்னைக்கு நான் மௌனமாக இருந்தேன்னா அந்த ஆத்மாக்கு நான் ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டி இருந்திருக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் இருக்க யாராவது பாருங்கள், பேசுங்க, சும்மா பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்து பேசுங்க. மேபி அவங்களுக்குள்ள பல யோசனைகள் ஓடலாம், அவங்க தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் பேசுகிற அந்த ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கையை மாற்றும். ஏசு நல்லவர்மா, உன் லைஃப் இதோட முடியாதுமா, உனக்காக அவர் உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பாற்று தான் நான் உயிரை கொடுத்துருக்காரு, உன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்குது, நீ என்ன யாருமே அன்பு செலுத்தலை நினைக்கிற, அவரோட அன்பு உனக்கு தெரியாது, என் லைஃப்பில் நான் அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுங்களேன். அந்த ஏசுன்ற அன்பை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உடஞ்சி அழாத ஆளே இருக்க மாட்டாங்க. அது அனுபவிச்சவர்களுக்கு தெரியும். ஆண்டவரோட அன்பை ருசி பார்த்தவர்களுக்கு தெரியும். ஏசோட அன்பை பற்றி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஒருத்தட்ட பேசுங்களேன், கண்ணு கலங்காத எவ்வளோ பெரிய வீர தீரமான பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டின்னு உடஞ்சிருவாங்க. அந்த கல்வாரி அன்புக்கு அந்த பவர் உண்டு. அப்படி எஸ்தர் ராஜாத்தியை போல மௌனமாயிராமல் தன்னோட இனத்திற்காக அள்ளும் பகலும் குடியாமலும் புசியாமலும் எட்டுடுத்தி சாம்பல் உட்காந்து அழந்தார் பார்த்து அழுது புலம்புனா அதோட பலன் என்னன்றது அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதமாக நடத்தியிருப்பார் தெரியுமா. யாருமே போக முடியாது ராஜாத்தில், அவரே உள்ள வா ராஜாத்தி உனக்கு என்ன வேணும் கம், பாதி ராஜ்யத்தை கூட எழுதி கொடுத்துறேன்றுவர். வசனம் சொல்லுகிறது எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவின் கண்களை தயவு கிடைத்ததுன்னு வசனம் இருக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளோட கனெக்ஷன் எப்படி இருக்கு? ஆர் வி டிஸ்கனெக்டட் வித் காட்? ஆண்டவரோட ராஜ்யத்துக்காக காரியங்களை நம்ம செய்யவும், ஆண்டவரோட இருதயத்துக்கு நேரான காரியங்களை நம்ம செய்யறதுக்கும் ஆண்டவருக்கும் நம்மளுக்கு கனெக்ஷன் எப்படி இருக்கு? ஆர் வி பிரேவ் எனஃப்? ஆண்டவருடைய காரியங்களுக்காக ரிஸ்க் எடுத்து செய்யறதுக்கு, ராஜகுமாரி எஸ்தரை போற ரிஸ்க் எடுத்து செய்யறதுக்கு நம்மளுக்கு அந்த தைரியம் இருக்கா? ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்களா? உயிரே போனாலும் ஆண்டவருக்காக அது போட்டோன்னு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் அந்த தைரியமும் நமக்குள்ளே இருக்கா? ஆண்டவர் எஸ்தர் ராஜாவுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்தாரு கடவுள். நீ அந்த ராஜகுமாரி ஆகிட்டு அந்த ப்ரொமோஷனை கொடுத்த, அந்த ப்ரொமோஷன் அந்த பவர் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய இனத்திற்காக ஒரு போராடி, தன்னுடைய இனத்தை அவங்க சேவ் பண்ணுன்றதுக்காக she stood for them in between God and the king. அவங்களுக்காக ஜெபித்தார்கள், அள்ளும் பழும் உபவாசம் ஜெபித்தாங்க. அதோட பலனை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த பவரை அவங்களுக்காக அவங்க சுயமாக யூஸ் பண்ணிக்கவே இல்லை. அந்த ப்ரமோஷனை அவங்களுக்காக சுயமாக அவங்க யூஸ் பண்ணிக்கவே இல்லை. அவங்க நினச்சிட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை. தன்னோட ஜனத்திற்காக அவர்கள் செய்தார்கள். நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்க பவரை வச்சு, உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நீங்கள் ஆண்டவருக்காக என்ன பண்ணுறீங்க? நிறைய பேர் இங்கே நிறைய பெரிய போஸ்டில் இருக்கலாம், பெரிய பதவிகளில், பெரிய பொலிட்டீஷியன்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக, ஆண்டவருக்காக நீங்கள் அந்த பவரையும் அந்த இன்ஃப்ளூயன்ஸையும் எதற்காக பயன்படுத்துகிறீங்க? என்ன பண்ணுறீங்க அதை வச்சு? இல்லை உங்களோட சுய தேவைகளுக்காக, சுய காரியங்களுக்காக, நம்மளோட லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்ற அந்த காரியத்துக்காக நீங்கள் செய்கிறீங்களா? நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டார்னா ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் என்னென்னு இந்த ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்வேன், இந்த இடத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போய் வச்சுட்டார், இந்த வேலையில் வச்சுட்டாருன்னா போவேன், இந்த வேலை நிமித்தமாக இதில் கிடைக்கிற சம்பாதியத்தை எடுத்து நான் ஊழியக்காரர்களெலாம் தாங்குவேன், மிஷினரிகள்லாம் தாங்குவேன். ஆண்டவர் கேட்கவே இல்லை. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கியா?
இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக என்ன பண்ற? உன் கூட வேலை செஞ்ச யாராவது ஒருத்தருக்கு சொல்றீங்களா ஆண்டவரை பத்தி? எனி ஒன் பர்சன் இயேசு பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? சிந்திச்சு பார்க்கணும். எஸ்தர் ராஜாத்தியை போல தைரியம் உள்ளவர்களாய், உயிருக்கு அஞ்சாதவர்களாய், மொர்தெகாவை போய் தன்னோட ஜனங்களுக்காக பரிதவித்து அழுதவர்களாய் நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? இந்த நாளை குறித்து நம்ம யோசிக்கும் போது அந்த ஃபாஸ்ட் ஆஃப் இன்டர்செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த எஸ்தர் ராஜாத்தி கடைப்பிடித்த அந்த 3 நாள் உபவாசம். அது 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா பூரிம்ங்கிற நாளுக்கு ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதி அப்படின்னு நாள் குறிக்கப்பட்டிருக்கும். 12ஆம் மாதமான ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதி நாள் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆதார் மாதம் 13ஆம் தேதி அப்படிங்கிறது எபிரேய வழக்கத்தின்படி ஆதார் மாதம் ஒரு பூரிம்ங்கிற ஒரு பண்டிகை நாளுக்கு முந்த நாள் வர நாள். ஆதார் மாதம் 12ஆம் மாதம் அது ஆதார்னு சொல்லுவாங்க. 13ஆம் தேதி அப்படிதான் குறிப்பிட்டிருப்பாங்க. 13th day of the 12th month of ஆதார். அது ஹீப்ரூவில், எபிரேய மொழியில். அதை இந்த கிரெகேரியன் கேலண்டர், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் கிரெகேரியன் கேலண்டர், அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நாள் மார்ச் 14ஆம் தேதி 2025ஆம் நாள் வருகிறது. இன்னைக்கு 13, 14 இந்த வாரத்துக்குள்ள. ஸோ இந்த காலத்திற்காக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒரு மொர்தெகாவாயாக, ஒரு எஸ்தர் ராஜாத்தியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறார். நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் குடும்பத்தில் இன்னும் மௌனமாக இருக்கீங்களா? நீங்கள் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்க போகிறதில்ல, ஆனால் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க போகிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களை ரட்சிப்புகளை கொண்டு வந்துட்டீங்களா? இந்த காலத்திற்காக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வரும். ஆனால் ஞாயிற்றுப்பு நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும்? இந்த 13 இந்த தேதி 13th day of 12th month அப்படின்னும் போது அது ஹெப்ரேய மொழி. ஆனால் என்னோட வாழ்க்கையில் இந்த 12ஆம் மாதம் 13ஆம் தேதிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் டே. நான் எபிரேய மொழியில் சொல்லலை. இப்போ நம்ம ஒரு நம்மளோட ரெகுலர் கேலண்டருக்கு வரும். 12ஆம் மாதம் 13ஆம் தேதிங்கிறது என்னோட லைஃப்பில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக. எனக்கு அதை படிக்கும் போது எப்படி சாமி இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. 3 வருடங்களுக்கு முன்பாக டிசம்பர் மாதம் 2021ஆம் வருடம், 3 வருடங்களுக்கு முன்பாக டிசம்பர் 13ஆம் தேதி எனக்கு என்னோட மகன் 8 மாத குழந்தை வயிற்றில், 32 வாரம் 8 மாத குழந்தை வயிற்றில், நார்மல் ப்ரெக்னென்சி, எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. கடவுள் ரொம்ப கிருபையாக அந்த பிள்ளையை கொடுத்தாரு. எனக்கு மெடிக்கலி ஸ்பீக்கிங் நான் வயதுக்கு வந்த அந்த வயதுலேருந்து ஒரு 2 வருடங்கள் கழித்து அது தொடங்கி திருமணமாகிற வயது வரைக்கும் எனக்கு நீர்க்கட்டி இருந்துச்சு. அந்த நீர்க்கட்டி பிரச்சனை வந்தால் என்ன ஆகும்? தீட்டு ப்ராப்பராக வராது. ஆஸ் அ டாக்டர் எனக்கே தெரியும் எனக்கு நார்மல் ப்ரெக்னென்சிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரலாம், வெயிட் குறைங்க, வெயிட் எல்லாம் சொல்லுவோம் நாங்கள். அது ஒவ்வொருத்தரோட ஜெனட்டிக்கல் பொறுத்து மாறும். சில பேருக்கு உடனே நடக்கும், சில பேர் மாறாது, சில பேர் லைஃப் லாங் அதோடய ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரியும் நார்மல் ப்ரெக்னென்சி இஸ் நாட் பாசிபிள். ஆனால் கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் நான் ஆண்டவரை பார்த்து ஜெபிச்சேன். என்னோட பிளானில் இல்லை சாமி, ஆனால் என்னை பார்த்து கை நீட்டி உனக்கு குழந்தை இல்லையா, நீ மலடியான்னு என்னை கேள்வி கேட்கக்கூடாது யாரும். அந்த கேள்வி என்னை அதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. அந்த ஒரு வார்த்தை என்னால் தாங்க முடியாது. உனக்கு சித்தம் இருந்தால் கொடுங்க சுவாமி, நான் அதை உங்கள்கிட்ட மட்டும் இதை மட்டும் தான் உங்கள்கிட்ட கேட்கணும், சித்தம் இருந்தால் கொடுங்க. இந்த பிள்ளை இயற்கைக்கும் அப்பாற்பட்டு மிராக்லஸாக உருவான குழந்தை. ஸோ பொத்தி இந்த பிள்ளையை வச்சு வளர்த்தோம். ஒவ்வொரு நாளும் நான் எப்படி ஜெபிச்சேன்னா, அவன் வளர்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு தெரியும், கையை இப்படி வயிற்றில் வச்சுட்டு ஜெபிப்பேன். காலையிலையும் சரி ராத்திரியும் சரி, ஆண்டவரே இந்த கரு என்னோட கருவில் இல்லை, என்னோட யுட்ரஸில் இல்லை, உம்முடி கரத்தில் இருக்கிறது, இவனை ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நீங்கள் வளர்த்து கொடுங்க ஏசப்பா, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு. அவன் வளர அவனோட மூமெண்ட்ஸ் தெரிய நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வாக்கிங் போவோம் இல்லையா நைட் டைமில் ஈவினிங்லலாம், அப்போ வாக்கிங் போகும்போது என்ன பண்ணுவேன், சங்கீதம் 139 மனப்பாடமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் கருவை என்னுடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இந்த பிள்ளை நீங்கள் உருவாக்கின பிள்ளை ஏசப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல்
இவன் நைட்டெல்லாம் தூங்க மாட்டான், உதச்சிக்கிட்டே இருப்பான். அப்பெல்லாம் வந்து தேவனான நொம்பதண்டியல் பாட்டை பாடுவேன். நான் பாடி கடைசி ஸ்டான்ஸா முடிக்கும் போது அவனும் அமைதியாயிடுவான், நானும் தூங்கிடுவேன். இதை இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி 32 வாரத்தில் 8வது மாதம் டிசம்பர் 13ஆம் தேதி 2021 எனக்கு ஒரு வாரம் ஜுரம் கண்டினியூஸாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னே ஒரு வாரம் கண்டினியூஸாக ஜுரம் இருந்துட்டு இருந்துச்சு. நான் அந்த டைமில் கொரோனா வந்து செகண்ட் வேவ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கொரோனா தான் வந்துருச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் சொன்னால் நம்மளை ஐசோலேஷனில் வச்சுருவாங்க, அதனால் சொல்லாமல் நம்மளே சரி படித்த மூளையில் கொஞ்சமாக வேலை செய்வோம்ல, அதனால் கால்பால் மாத்திரையை போட்டு செட்டில் பண்ணி நானே சரி பண்ணி 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன், 5 நாள் ஆச்சு, ஜுரம் இறங்கலை. இது கொரோனா இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு, வேறு ஏதோ பிரச்சனை. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், டாக்டர் பிளட் டெஸ்ட் செக்கப்லாம் பண்ணாங்க. 3 நாள் மாத்திரை போடுங்க, சரியாகலாம் கொரோனா டெஸ்ட்டு வந்து அட்மிட் ஆகிடுங்கன்ட்டாங்க. டிசம்பர் 13ஆம் தேதி காலையில் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரசவ வலி இல்லை, வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, மேல் வயிறு வலிக்க ஆரம்பிச்சு, வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மஞ்சளாக பித்தமாக வாந்தி எடுத்தேன். குழந்தையோட மூமெண்ட் வயிற்றில் தெரியல. இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு என்னை வீட்டிலேருந்து கிளப்பி கேப் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. கீழ்பாக்கில் இருக்க சென்ட் ஜோசப் நர்சிங் ஹோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். அங்கே தான் நாங்கள் ரெகுலராக பார்க்குறது, அங்கே தான் அட்மிட் பண்ணுறதுக்கு கொண்டு போனாங்க. இப்போ என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்கல்ல கேபில், அது வரைக்கும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு சுயநினைவோட எனக்கு ஞாபகம் இருக்குது என்ன நடந்ததுன்றது. என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் கேபில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. நான் ஃபோன் பண்ணி என்னோட தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி எழுத, என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருந்தாங்க. ஸோ அவர் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணும்போது தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி என் தகப்பனாருக்கு கால் பண்ணி, பயமாக இருக்குப்பா, குழந்தை வயிற்றில் அசையலை அப்படின்னு. ஜோமன்றா, அப்பா இருக்க வந்துடுறேன், பயப்படாமல் போ. இது வரைக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சுயநனவோட ஞாபகம் இருக்குது. அதுக்கு அடுத்து நடந்த காரியங்கள் எல்லாமே என்னோடய பெற்றோர்கள், என்னோடய கணவர் எல்லாரும் சொன்ன காரியங்கள் தான் எனக்கு தெரியும். என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. உங்கள் பொண்ணுக்கு டெங்கு ஜுரம் வந்திருக்கு. நார்மலாக நம்ம உடம்புல பிளேட்லெட் அளவு வந்து 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம்குள்ளே இருக்கணும், நார்மல் ரேஞ்ச். ப்ரெக்னென்சி டைமில் இன்னும் அதிகமாகவே இருக்கும், ஏன்னா பிள்ளைக்கு ரத்த ஓட்டம் நிறைய வேணுன்றதுனால இன்னும் நார்மல் ப்ரெக்னென்சி 4 லட்சத்துக்கு மேலேயே இருக்கும். என்னோடய பிளேட்லெட் அளவு 10,000 தான் இருந்துச்சு. அந்த 10,000 பிளேட்லெட்டில் குழந்தைக்கு ரத்த ஓட்டம் சீராக போகலை, தொப்புள் கொடி வழியாக. ஸோ அட்மிட் பண்ணி ஓவர் த நைட் 4 பேக்கெட்டு பிளேட்லெட் ஏற்றுனாங்க. சரி, பிளேட்லெட் ஏற்றி சரியாச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும், வீட்டுக்கு அனுப்பி ஒரு 36 வாரம் ஆனதுக்கப்புறம் கொண்டு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் டெலிவரி பார்த்துடலாம். இதுதான் பிளான் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ். 4 பேக்கெட் பிளேட்லெட் ஏற்றுனாங்களா, அடுத்த நாள் காலையில் செக் பண்ணாங்க 8,000 பிளேட்லெட். குழந்தையோட ஹார்ட் பீட்டில் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிது. அவனோட ஹார்ட் பீட்டு 150 இருக்கணும், அவனுக்கு வந்து 10, 20, 0. குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. இம்மீடியட்டாக சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணி பெரிய உயிரை தான் காப்பாற்ற முடியும், குழந்தை உயிர் கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் கையெழுத்து போடணும், ஹஸ்பண்ட் அப்ராடில் இருக்காங்க. இம்மீடியட்டாக அவரை ஃப்ளைட்டு போட்டு வர வைக்க முடியாது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. இப்போ சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ண அம்மாக்களுக்கு தெரியும், முதுகு தண்டில் ஊசி போடுவாங்க. ஆனால் பிளேட்லெட் அளவு உங்களுக்கு கம்மியாக இருக்கும் போது முதுகு தண்டு ஊசி இல்லை, தசை ஊசி கூட போட முடியாது. ஊசி போட்டிங்கன்னா உடம்புக்குள்ளே ப்ளீடிங் ஆகும். ஸோ ரொம்ப ஹை ரிஸ்க்கு. 2 உயிருமே காப்பாற்ற முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. என் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி பெரிய உயிரை காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் எடுக்கிறோம், ஏன்னா இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை உங்களுக்கு அவங்க பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு டிசம்பர் 14ஆம் தேதி அம்ஜிக்கரையில் இருக்க எம்ஜிஎம் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் தான் பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னையில். அங்கே தான் வந்து பிளட்டு பிளேட்லெட்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணும் போதே கொடுத்துட்டு பண்ண முடியும் அப்படின்ற சான்ஸை எடுத்துட்டாங்க. டிசம்பர் 14ஆம் தேதி 9:30 மணி ராவில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. ஆன் த டேபிள் பயங்கர ப்ளீடிங், ரத்தம் அரெஸ்டே ஆகலை. குழந்தை பிறந்த 3 நிமிஷம் அழலை. சிபிஆர்லாம் கொடுத்து ரெசர்டேஷன் பண்ணி அந்த குழந்தை அதுக்கப்புறம் தான் அழுதான். 3 நிமிஷம் கழிச்சு குழந்தை அழுதான். உயிர் பிழைக்கவே சான்ஸ் இல்லை, குழந்தை வயிற்றுலே முடிஞ்சிருச்சு அப்படின்ன குழந்தை ஆண்டவர் 3 நிமிஷம் கழிச்சு மூச்சு கொடுத்தார். அந்த குழந்தை 1 கிலோ 80 கிராம் இருந்தான் பிறக்கும் போது, எனக்கு குறை பிரசவத்தில். அவனை கொண்டு போய் ஐசியூவில் வச்சுட்டாங்க, ஏன்னா குறை பிரசவம் குழந்தை அப்படின்னு சொல்லி. எனக்கு கடன் சிசேரியன் முடித்தாங்க, உயிர் பொழைச்சிட்டு அம்மாவும் குழந்தையும் உயிர் பொழைச்சிட்டாங்க. கடவுள் பெரிய அற்புதம் செஞ்சார், ஜெபத்தை கேட்டுட்டான்னு எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8லேருந்து எல்லாம் சமையெல்லாம் செஞ்சு எடுத்து வராங்க. சிசேரியன் முடிஞ்சிச்சு, பொண்ணுலேயே பார்க்கலான்னு. அவங்கள காத்திருந்த அதிர்ச்சி என்ன தெரியுமா?
சுயநினைவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிவிட்டு யார் என்ன யாருன்னு தெரியாத அளவுக்கு நான் இருந்தேன். முறை குளறி குளறி பேச ஆரம்பித்தேன். சுற்றி இருக்கிற ஐவியில் என்னெல்லாம் பிச்சு எடுத்து எல்லாரையும் அடித்து உரைச்சி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணுறதுக்குள்ளே கோமா. என் சொன்ன மொத்தமாக போய் என்னோடய லிவர் மொத்தமாக பாதிக்கப்பட்டுருச்சு. லிவர் சுத்தமாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னாங்க. அடுத்து கோமாவில் போய் வெண்டிலேட்டரில் வச்சாங்க. ஒன்றுமே இல்லை. லிவர் எஃபெக்ட் ஆச்சு, கிட்னி எஃபெக்ட் ஆச்சு. கிட்னிலேருந்து யூரின் அவுட்புட்டில் டயாலிசிஸில் வச்சுட்டாங்க. வெண்டிலேட்டர் மட்டும்தான் மூச்சு கொடுத்துட்ருக்கு. என் உயிரை காப்பாற்றணும், உங்கள் பொண்ணு உயிரை காப்பாற்றணுன்னா லிவர் மாற்று அறுவை சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணி பேசுகிறாங்க. என் கணவர் இன்னும் அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவரை வரைவழித்து பேசி ஆப்ரேஷன் தான் ஒரே சான்ஸ். ஆனால் அப்படி லிவர் மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுக்கும் இவங்க உடம்பு அதுக்கேற்ற தோதான நிலைமையில இல்லை. ஏன்னா இப்போ தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கோம், இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. அப்படியே மாற்று அறுவை சிகிச்சை எல்லா ரிஸ்கோடு எடுத்தாலும் 10% தான் சான்ஸ் அந்த சர்ஜரி சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஸோ லைஃப் லாங் மிஷினில் இவங்க இப்படியே இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. 4 நாட்கள் இதே நிலைமையில தான் இருந்தேன். அசைவே கிடையாது உடம்புல. மொத்த ஆர்கன்ஸும் ஃபெயில் ஆயிடுச்சு. டெய்லி வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, மூளையில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கா, பிரெயினும் டெட் ஆகிட்டாங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க, ஒன்றும் இல்லை. என் சொந்தக்காரங்களாம் வந்து கடைசியாக நான் ஐசியூவில் பார்த்துட்டு போனாங்க. 4 நாட்களும் ஒரு மரண ஓலம் விட்ட மாதிரி எங்கள் வீட்டில் அவ்வளோ பேர் அழுதுட்டு தான் இருந்தாங்க. டாக்டர் சுத்தமாக ஹோப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லா ஆர்கன்ஸும் ஃபெயில் ஆயிடுச்சு. குழந்தை என்ஐசியூவில். அவனுக்கும் காம்ப்ளிகேஷன். 1 வாரமாக ஜுரம் இருந்தது. அவனுக்கு பிளட் சப்ளை ப்ராப்பராக போகாமல் அவன் ஹார்ட் பீட்டு கம்மியாயிட்டு அவனுக்கு தாய்ப்பாலே கிடையாது. அந்த குழந்தைக்கு 15 நாள் என்ஐசியூவில் இருந்தான். பிறந்தல அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடையாது. நான் ஒரு ஐசியூவில், அவன் ஒரு ஐசியூவில். மாறி மாறி பெற்றவங்களும் என் கணவரை மாறி மாறி ஓடுவாங்க, எப்போ டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. 4 நாட்கள் மரித்து போனவளை போல் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து. டிசம்பர் 17ஆம் தேதி டாக்டர்ஸ் கூப்பிட்டு கவுன்சிலிங் சொன்னப்போ, இன்றைக்கி ஒரு ராத்திரி தான் உங்களுக்கு டைம், டெசிஷன் எடுங்க, இல்லை வீட்டுக்கு கொண்டு போங்க, இப்படி வச்சுட்டு இருக்கிறதுல நோ யூஸ் அப்படின்ட்டாங்க. என்னோட தகப்பன், என் கணவர் வீட்டார், என் கணவர் எல்லாரும் சேர்ந்து அந்த டாக்டர்கிட்ட சொன்னது, இன்றைக்கி ஒரு ராத்திரி எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் டாக்டர், எங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டாருன்னா நாங்கள் எங்கள் பிள்ளையை கொண்டு போயிடுறோம், எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா நாங்கள் வாழ்க்கை முழுசுக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாக எங்கள் குடும்பமாக நிற்போம், எனக்கு ஒரு ராத்திரி கொடுங்க அப்படின்னு சொல்லி என் கணவர் வீட்டாரும் கணவரும் எங்கள் தகப்பனெல்லாம் கேட்டிருக்கான். அன்றைக்கி ராத்திரி எனக்கு இன்றைக்கும் தெரியாது, உலகத்தில் எந்தெந்த மூலையிலேருந்து யாரெல்லாம் எனக்காக ஜெபிச்சாங்கன்னு இன்றைக்கும் தெரியாது. நாங்கள் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் அம்பத்தூர் சேர்ந்தவர்கள். என்னோட மொத்த சர்ச்சும் ஹாஸ்பிட்டல் கீழே தான் நின்றுச்சு. எல்லாரும் அந்த கையை பிடிச்சிட்டு, ஆண்டவரே, மரித்து 4 நாள் ஆகி அழுகி போன லாசருவை ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் வெளியில் கொண்டு வர உமால முடியுமானால் இன்றைக்கும் என் பிள்ளை ஜீவனோடு இருக்கிறா, என் பிள்ளைய ஜீவனோட கொடுங்கன்னு அத்தனை பேரும் கதறி அழுததான் சொன்னாங்க. அன்றைக்கி ஒரு ராத்திரி உலகம் முழுசுக்கு எத்தனையோ பேர் எனக்காக ஜெபிச்சாங்க. அது யாருன்னு எனக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அவர்களை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அடுத்த நாள் காலையில் என் கணவர் சொல்வார், அவர் பேசும்போது சொல்வார், எல்லா நாளும் டெய்லி காலையில் 4 மணிக்கு குடுகுடுன்னு ஓடுவாராம் ஐசியூக்கு. ஏன்னா காலையில் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கான்னு கேட்கணும், தெரியும், வேர்ஸ்ட் ஆகிட்டாலா நல்லா ஆகிட்டாலான்னு அதை பார்த்தா கண்டுபிடிப்பாங்க. அவரோட சீனியர் டாக்டருக்கெல்லாம் அவரை ஃபோன் பண்ணி கேட்கணுன்னு அதை போய் பார்ப்பாராம். அவர் 4 நாள் ஓடி ஓடி பார்த்தது, அன்றைக்கி ஏதோ அவசரத்தில் மனுஷன் அசதியில் தூங்கிட்டார். அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது 7 மணி காலையில், டிசம்பர் 18ஆம் தேதி காலை 7 மணி. ஐயோ லேட் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களான்னு தெரியாது, எப்படி பார்க்குறதுன்னு போயிட்டு கொடுன்னு ஓடிட்டு போயிட்டு ஐசியூவில் சிஸ்டர் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னப்போ, சிஸ்டர் என்ன நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, எல்லா நாளும் காலைல 4 மணிக்கு வருவீங்களா, என்ன இவ்வளோ இந்த லேட்டாக வந்திருக்கீங்க, என்ன சிஸ்டர் இறந்துட்டாங்களா, நான் கடைசியாக கூட பார்க்க முடியாதா அவங்கள, உங்கள் ஒய்ஃப் உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் அப்படின்னு சொன்னாதான் எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ சொல்லும். அந்த மனுஷனா அவரை சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லும் போது சொல்லி அழுவார். அவரால் எப்படி லாஸ்ட் நைட்டு ஒன்றுமே இல்லையே சிஸ்டர், என்ன எப்போ உயிர் வந்து எனக்கு புரியல. அவர் உள்ளே வந்து அந்த வீடியோஸ் இருக்கு, ஐம் சாரி என்னால் கொண்டு வர முடியல அந்த வீடியோஸ்லாம் அவசரத்தில். இன்னைக்கு கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தேன், டியூப்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தது, அந்த டியூபோடு என்னை படுத்திருந்ததா பார்த்ததா சொன்னாங்க.
டிசம்பர் 18 காலையில் சுயநலம் வந்தது. டிசம்பர் 19 காலையில் வாயிலேருந்து டியூபெல்லாம் எடுத்தாங்க. டிசம்பர் 20 எந்திரிச்சு உட்காந்து பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. வித்தின் 24 hours டிசம்பர் 17 ராத்திரியிலேருந்து டிசம்பர் 18 ராத்திரியில் எந்த லிவர் செயலிழந்து போயிடுச்சு, திருப்பியும் செயல்படவே வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்களோ, லிவர் என்சைம்ஸ் நார்மலாக எங்கள் மெடிக்கல் டீமில் இருந்தீங்கன்னா யாராவது தெரியும், என்னோடய லிவர் என்சைம்ஸ் 12,099 இல்லை 12,099 இருந்தது. டெக்ஸ்ட் புக்ஸ், மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸில் கூட அந்த மாதிரி வேல்யூ நாங்கள் படித்தது கிடையாது. இம்பாசிபிள் இட் டு கம் பேக் டு நார்மல்னு சொன்னாங்க. எந்த டாக்டர்ஸ் உயிர் பிழைக்கவே வாய்ப்பில்லைன்னாங்களோ, ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு டாக்டர், அவர் என்னோட பெற்றோர்களையும் என்னோட கணவரை கூப்பிட்டு சொன்னாராம், நாங்கள் அந்த லிவரையோ இந்த ஆர்கன்ஸையோ செயல்படுத்த வைக்கிறதுக்கு எந்த மருந்துமே கொடுக்கலங்க, அவங்கள உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்களோட லிவர் புது லிவர் மாதிரி செயல்பட்டு இருக்கு, அவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் நார்மலாக செயல்படுது, எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் அவங்களுக்கு நடந்ததுக்கான அறிகுறியே இல்லை. இது நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் அவங்க இப்படி நார்மலாக இருக்காங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஜபிச்ச ஜீசஸ் தான் அவங்களுக்கு உயிரை கொடுத்துருக்காரு போலன்னு அந்த ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் அவர் வாயால் அந்த ஆண்டவரோட நாம மகிமைப்பட்டது. எந்திரிச்சு நடக்கவே மாட்டேன், நான் மறந்துடுவேன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ பிரெயின் டேமேஜ் இருந்தது. 20 வருஷம் முன்னாடி நடந்தெல்லாம் மறந்துடுவாங்க, இதுக்கு அவங்க எதுவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நான் எந்திரிச்ச உடனே என் சுயநிலை வந்தோன்னே நான் கேட்ட முதல் விஷயம், என் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டேன். ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். டாக்டர்ஸ் ஹோப்பே இல்லைன்னு கைவிடிச்சிட்டாங்க. ஆனால் அதே செட் ஆஃப் டாக்டர்ஸ் ஒரு 20 பேர் என் ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ளே வருவாங்க. பேச முடியுதா, சாப்பிட முடியுதா, நடக்க முடியுதா, எல்லாம் முடியுதா, இசை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். அந்த பிள்ளைக்கு அவ்வளோ காம்ப்ளிகேஷன். 15 நாள் என் குழந்தை, அவனும் NICUவில் இருந்தான், நான் லிவர் ICUவில் இருந்தேன். அந்த பிள்ளையை நான் டிசம்பர் 25 2021 கிறிஸ்மஸ் அன்னைக்கு என் கையில் வாங்கினேன் முதல் முறையாக. அந்த பிள்ளைய ஒரு குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தை, 1800 கிராம் தான் இருந்தான். பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு என்னால் சரியாக தாய்ப்பால் கொடுக்க முடியாது, அவனுக்கு தாய்ப்பாலே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு குறையும் இல்லாமல் மன வளர்ச்சியிலும் உடல் வளர்ச்சியிலும் அந்த பிள்ளை ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் சாட்சியாக அந்த பிள்ளையை நிப்பாட்டியிருக்கிறார். இன்னைக்கு நானும் என் பிள்ளையும் ஜீவனோடு இருக்கிறோமானா நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் மட்டுமே காரணம். 5 நாள் தொடங்கி இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்கே போயிட்டு, எனக்கு கடவுள் செஞ்சாருமா, எனக்கு கடவுள் செஞ்சாருன்னு என் உயிரை காப்பாற்றி கொடுத்தாரு, இன்றைக்கி நான் ஜீவனோன்னு இருக்கிறேன், அதுக்கு ஆண்டவர் தான் காரணம். அந்த ஆண்டவரை விட்டுறாதீங்க. எனக்கு செஞ்சார் உங்களுக்கு செய்ய மாட்டாரா, எனக்கு உயிர் கொடுத்தாரு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா, என்னால் டாக்டர்ஸ் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் உயிர் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்னை எந்த காம்ப்ளிகேஷனும் அந்த தடையுமே இல்லாத மாதிரி என்னை ஜீவனோடு நிப்பாட்டி இந்த ரெய்னி ஹாஸ்பிட்டலில் முதல் முறையாக 30 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையாக நான் பிறந்தப்ப மூச்சு காத்து இந்த ரெய்னி ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டைம் நான் என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. 31 வருஷத்துக்கு அப்புறம் ஜீவனை மறுபடியும் ஆண்டவர் கொடுத்து இதே ரெய்னி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து நான் நிற்க வைத்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஊழியம் செய்யவும் டாக்டராக இருந்து அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் இப்படி ஒரு வல்லமான காரியத்தை செய்ய வல்லவராக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அவருக்கு எந்த கஷ்டமும் பெருசு இல்லைம்மா. நாங்கள் பண்ணதெல்லாம் ஒன்றே தான், அவர் பிடிச்சிக்கிட்டோம். இல்லவே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ விசுவாசமாக ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். ஆண்டவர் மட்டும்தான் எங்களுக்கு கதி, வேறு யாருமே இல்லை. டாக்டர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது. அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு டாக்டராகவே இருந்தாலும் எனக்கு தெரியும் அந்த இடத்துல அவங்க இருந்தப்போ என்ன வேதனைப்பட்டாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கி எங்களை குடும்பமாக ஒரு சாட்சியாக நிப்பாட்டியிருக்கார். நான் அண்டகோ பண்ணாத பிரச்சனையே இல்லை. என்னோடய சாட்சியை சொல்லணும்னா நேரம் பத்தாது. நான் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவரோட சுத்த கிருபை. நான் படித்தது ஆண்டவரோட கிருபை. நான் இன்னைக்கு டிகிரி வாங்கி இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆண்டவரோட கிருபை. ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போயிருப்பேன். எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து என்னை மறுபடியும் உயிர் பிழைத்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவும் பல போராட்டங்கள், என் ஜீவனை மறுபடியும் பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போனான் சத்ருவானவன். பல காரியங்களை செய்தான். நான் இந்த இடத்துல இருந்து ஆண்டவரோட நாமத்தின் மகிமைக்காக சொல்கிறேன், எத்தனையோ தடவை சூசைட் பண்ணுறதுக்கு நான் அட்டம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துல கூட என் கையை விட்டு விலகவே இல்லை. தட் இஸ் நாட் தி எண்ட். இன்றைக்கி எனக்கு வர பேஷன்ஸ்க்கு நான் சொல்கிறேன், தட் இஸ் நாட் த எண்ட். திஸ் இஸ் நாட் த எண்ட். அது ஆன்சர் கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் என்னை ஜீவனோடு கொண்டு வந்து வச்சுருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. உங்களுக்கும் அது ஒரு காரணம் உண்டு. உங்களை வைத்து ஆண்டவர் மற்றவருக்கு ஒரு சாட்சியாக வைப்பார். ஆண்டவர் எனக்கு செஞ்சார்னா உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்க. நான் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி பரிசுத்தவான் கிடையாது. நான் பெரிய ஊழியக்காரன், நான் பரிசுத்தவான்.
உங்களை போல பாவியாக ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்க சாதாரண பொண்ணு தான் நானும். எனக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்வார். எஸ்தர் ராஜாத்தியை போல உங்களை மாற்றுவார். மொர்தெகாயை போல உங்களை ஒரு 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 பெரிய கவுன்சிலராக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களுக்கு வைப்பார். நீங்கள் அவரை பார்த்து கேட்க வேண்டியதுதான், எனக்கு செய்யுங்க சுவாமி, இந்த காலத்திற்காக என்னை நீங்கள் வைத்திருக்கிறீங்க, என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்காக நான் என்ன செய்யணும் சுவாமி, அதுக்கு நான் என்னை ஒப்புவிக்கிறேன்ட்டு ஆண்டவரை பார்த்து உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆத்மாவை, உங்கள் சிந்தையை மொத்தமாகட்டும் ஒப்பெடுத்து இந்த ராத்திரி, இந்த 3ஆம் மாதம், இந்த ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதி, இந்த மார்ச் 14ஆம் நாள் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் என்ன செய்யணும் சுவாமி, என் உயிருக்கு ஆபத்தே வந்தாலும் என் விசுவாசத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உமக்காக நான் வைராக்கியமாக நிற்கிறதுக்கு என் இருதயத்தை பலப்படுத்துங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? ஆண்டவரை பார்த்து நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை பார்ப்போமா? யாரையும் பார்க்க வேண்டாம், பக்கத்தில் உட்காந்துருக்க யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை நம்ம கண்ணோக்க, நத்திங், எதுவுமே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இந்த நிமிஷத்தில், இந்த ஒரு நொடி பொழுது ஆண்டவரை மட்டும் பாருங்கள். உங்கள் மைண்டில் அந்த கல்வாரி சிலுவையை கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பாடி நிப்பாட்டுங்க. அந்த கல்வாரி சிலுவையில் அவரோட 2 கைகளில் ஆணி குத்தி, அவங்க காலில் ஆணி அடிக்கப்பட்டு, விலா எலும்பில் ரத்தம் பிச்சு அடிக்கிற அளவுக்கு விலா எலும்பு குத்தப்பட்டு, ரத்தம் முள்முடி சூடி ரத்தம் கொட்ட கொட்ட, அவர் மூச்சு இழைக்க இழைக்க மேலேருந்து, உனக்காக தான்ப்பா இதெல்லாம் நான் பண்ணேன், உனக்காக தான்ப்பா நான் இதெல்லாம் பண்ணேன், நீ என்கிட்ட வரணும், இந்த ரட்சிப்பு உனக்காக தான், இதுக்கு நான் வலி வேதனை அனுபவிச்சுக்கிறேன்னு ஆண்டவர் இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களுக்கு அது தெரியுதா? உங்களுக்கு அதை கண்ணு முன்னாடி ஆண்டவர் காட்டுறாரா? அந்த 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 ரத்தத்துக்குள்ளான வல்லமை, அந்த ரத்தம் இன்னைக்கும் பேசுது. அந்த ரத்தம் இன்னைக்கும் வல்லமை உள்ளதா இருக்குது. அந்த ரத்தம் நமக்கு இன்னைக்கும் ரட்சிப்பு கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கு. நமக்கு இன்னும் இந்த நாள்லயும் சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளதா இருக்கு. அந்த ஆண்டவரை பார்த்து நம்ம, ஏசப்பா, ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல என்னை மாற்றுங்க, ஒரு மொர்தெகாயை போல என்னை மாற்றுங்க சுவாமி, உமக்காக வைராக்கியமாக நிற்க இருதயத்தை எனக்கு தாங்க அப்பா. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நான் ஒரு எஸ்தர் ராஜாத்தியாக இருக்கணும். எனக்கு இந்த காலத்தில் நான் மௌனமாக இருந்தேன்னா என் குடும்பத்தை நான் ரட்சிக்கவே முடியாது. ஏசப்பா, என்னை எஸ்தர் ராஜாத்தியாக வைங்க, என்னை மொர்தெகாயா வைங்க. என் குடும்பத்தை நான் உமக்குள்ள ரட்சிப்புகளை கொண்டு வரணும், என் திருச்சபை நமக்குள்ள ரட்சிப்புகளை கொண்டு வரணும், என் சமுதாயத்தை உமக்குள்ள ரட்சிப்புகளை கொண்டு வரணும். இந்த காலத்துக்காக தான் நீங்க வைத்திருக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்த்து கேளுங்க. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா, பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகரின் முடிவினை பார், பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானேன் பாவியுனக்காய், பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானேன் பாவியுனக்காய். சொல்லுவோமா? எம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஆண்டவரை நேசிக்கிறவர்களா நாம இருந்தா ஆண்டவருக்காக ஏதாவது செய்வோம். நம்ம நேசிக்கிறவர்களுக்காக நம்ம விழுந்து விழுந்து காரியங்களை செய்வோம் இல்லை?
அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கு காரியங்களை செய்வோம். அவங்களுக்கு எது பிடிக்குதோன்னு யோசிச்சு அவங்களுக்காக காரியங்களை செய்வோம். நம்மளை ஒருத்தரை நேசிச்சோன்னா அவ்வளோ காரியங்களை அவங்களுக்காக விரும்பி செய்வோம். அவங்களுக்காக காரியங்களை விட்டு கொடுப்போம். அவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கொள்வோம். அவங்களுக்கு எது விருப்பம் இல்லைன்னு யோசிச்சு நம்ம காரியங்களை நடப்பிப்போம், மாற்றிக்கொள்வோம், செய்வோம். ஆண்டவருக்காக நம்மளை மாற்றிக்கொள்வோமா? நம்ம அவரை நிஜமாலே நேசிச்சோன்னா அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு யோசிச்சு அவருக்காக நம்ம செய்வோம். இந்த லெந்து காலங்களில் ஒரு எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய குலத்துக்காக உபவாசம் இருந்து அள்ளும் பகலும் உண்ணாமலும் குசியாமலும் நான் செத்தாலும் சாகுறேன்னு ரிஸ்க் ஆண்டவருக்காக எடுத்தாங்க. அதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பலனை கொடுத்தாருன்றது நம்ம வாசித்தோம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிஸ்த ராஜாத்திகளாக விளங்கும்படியாக நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. உங்கள் சிந்தைகளை ஒப்பு கொடுங்க. இந்த 2 காலம் மட்டும் இல்லை, இந்த நாள் தொடங்கி ஆண்டவரே, இந்த டாக்டர் அம்மா சொன்னாங்களே, அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கீங்களே அப்பா, என் பொண்ணுக்கு செய்ய மாட்டீங்களா, என் பையனுக்கு செய்ய மாட்டீங்களா, எனக்கு செய்ய மாட்டீங்களா? இயற்கைக்கும் மாறுபட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். மரித்து போன லாசருவை உயிரோட வர வைத்த தேவன். அன்னைக்கு பேதுரு கடல்ல நடக்கும் போது ஆண்டவர் என்னை பாருன்னு சொன்னார். அவரை நோக்கி பார்க்கும் போது அவன் கடல் மேல ஆண்டவரை போல கடல் மேல நடந்தான் என்ற வசனம் சொல்லுகிறது. அவன் எப்போ அந்த கடல் சீற்றத்தை திரும்பி பார்த்தானோ அப்போ அவன் மூழ்கி போனான். எதுக்கு அவிசுவாச? நீ எதுக்கு அவிசுவாச? நீ என்னதானே பாருன்னு சொன்னேன்னு ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நம்ம ஃபோக்கஸ் ஆண்டவர் மேல மட்டும்தான் இருக்கணும். நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், வேலையில் பிரச்சனை இருக்கலாம், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். என்ன நடந்தாலும் அவரை விட்டு நம்மளை அந்த அன்பை பிரிக்க முடியாது. அந்த அன்பை நம்மளை விட்டு பிரிக்கக்கூடாது என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த ராத்திரியில் நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இன்னிலிருந்து யாராவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல முற்படுவோம். யாராவது ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக சாட்சியாக வாழுங்க. இருக்கிற இடத்துல எஸ்தர் ராஜாத்தியாக வாழுங்க. இருக்கிற இடத்துல மொர்தெகாயா இருங்க. ரட்சிப்பு ஆண்டவர் உங்கள் மூலமா கொண்டு வருவார். நாளைக்கு ஞாயிற்றுப்பு நாளுன்னு ஒன்று வரும்போது, பாக்கியவதி நீ வாமா, ஆசீர்வதிக்கப்பட்டவனி நீ வாமா, எனக்காக நீ நின்னியேம்மா, எனக்காக நீ உயிரை கூட தியாகம் கொடுக்க ரெடியாக இருந்தியப்பா, நீதான்ப்பா எனக்கு வேணும், நீதான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் வாயால் நம்ம புகழ்பட நம்ம ரெடியாக இருக்கோமா? யாரையுமே பார்க்க வேண்டாம், உலகத்தை பார்க்க வேண்டாம். டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, ஆனாலும் திட்டன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வசனம் சொல்லுகிறேன். அப்படி உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் மரணத்தை பார்த்தாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவித்திருக்கிற தேவனை நம்ம தரிசித்து கொண்டும் வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஆத்மா அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கார். அந்த தைரியத்தோட இந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கை கடந்து செல்வோம். இனி நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்காக தான் வாழ போறோம், நமக்காக வாழ போறதில்லை. We cannot live for ourselves but only for God. அதை நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, திர வேலையில சுவாமி அப்பா மனதுருகி அப்பா உமை நோக்கி பார்த்து அப்பா கம்ப்ளீட்டாக தங்களை சரண்டர் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்க இருதயத்தில் வேண்டுதல்கள், எண்ணங்கள், பயங்கள், தேவைகள் எனக்கு தெரியாது ஏசப்பா, உமக்கு தெரியும் அப்பா. நீர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ராஜா. இந்த ராத்திரியில் அவங்க உமை நோக்கி பார்த்து என்ன கைவிலை அப்பா தேவைகளுக்கு கையேந்தி நிற்கிறார்களோ அப்பா, நீங்கள் அதை அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க சுவாமி. உங்கள் இருதயத்தை திடன்படுத்துங்க சுவாமி, தைரியத்தை கொடுங்க ஏசப்பா. அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்திக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியத்தை அவங்க இருதயத்தை விதையுங்க அப்பா. இந்த காலத்திற்காக அவங்க வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. சாட்சியாக நிற்கும்படியாக வாழும்படியாக செய்யுங்க அப்பா. இந்த திருச்சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, இந்த திருச்சபையிலோட பிரசனம் நிறைந்திருக்கிறத நான் உணர்கிறேன் ஏசப்பா. அப்பா, இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபம் அப்பா இந்த பரலோகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது சுவாமி.
அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவன் குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த இடத்துல வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா இந்த இடத்துல காலடி எடுத்து வைத்து போனவனே இந்த இடத்திற்கு அப்பா அந்த இடத்திற்கான ஆசீர்வாதத்தை அவர்களை பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் வாழ்க்கையில் அப்பா அவர்களை அனுபவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா ஐயராம் அம்மா கையில் கொடுக்குறேன் சுவாமி. அப்பா இந்த வாய்ப்பு தந்த திருச்சபையில் அப்பா இருக்கிற அங்கத்தினர்களே அப்பா அப்பா திருச்சபையில் இருக்க சீனியர் அப்பா கமிட்டி மெம்பர்ஸ் நம்ம கையில் கொடுக்குறேன் ராஜா. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பேர் பேராக ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா ஆயிரம்மா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. உங்கள் தேவைகளை சந்திங்க அப்பா. அவருக்கு நல்ல ஹெல்த் கண்டிஷன்ஸை கொடுங்கப்பா. அப்பா இன்னும் ஓட்டத்தை ஓடும்படியாகும் அப்பா, இன்னும் உமக்காக ஊழியம் செய்யும்படியாகும் அப்பா. அவருக்கு அப்பா இன்னும் நல்ல ஹெல்த்தையும் அப்பா ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தாழ்த்தி கரத்தில் கொடுக்குறேன் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே உரியது. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.